காலையும் மாலையும் 108 முறை கணிக்கணும். கணிப்பதற்கு முன்னதாக திருநீரை தண்ணீரால் குழைத்து 16 இடங்களில் வைக்கணும். எத்தனை இடங்கள்ல வைக்கணும்? 16 இடங்கள்ல வைக்கணும். இந்த 16 இடங்களும் பெரும்பாலும் ஜாயிண்ட்டுகளா இருக்கும், இணைப்புகளா இருக்கும் இல்லையா? அந்த இணைப்புகள்ல வைக்கிறோம். ஏன்னா இந்த யாக்கை அப்படின்ற சொல்லுக்கே கட்டப்பட்டதுன்னு பொருள். ஆக்கைன்னா என்னது? கட்டப்பட்டதுன்னு பொருள். அப்ப இந்த உடம்பை என்ன பண்ணிருக்கிறான்? பெரும்பாலும் கட்டி கொடுத்துருக்கிறான். எப்படி கொடுத்துருக்கிறான்? கட்டி கொடுத்துருக்கிறான். அந்த கட்டி கொடுத்திருக்கிற உடம்புங்கிறதுனால அதுக்கு ஆக்கைன்னு பேரு. அதனால 16 இடங்கள்ல நாம என்ன பண்ணணும்? திருநீர் வைக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த உடம்பு ஒரு 15 கருவி. உடம்பு ஒரு 15 கருவி. 15 கருவிக்குள்ள இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற உடம்பு 16 கருவி. இந்த மேல தெரியுது ஒரு 15 கருவி, அதுக்குள்ள ஒரு 16 கருவி. நாம பிற்பாட்டில் அதெல்லாம் பார்க்க போறோம். அந்த 16 கருவியும் தான் என்னன்னு சொன்னா சூக்கும உடம்புன்னு பேரு. என்ன உடம்பு? சூக்கும உடம்பு. அந்த சூக்கும உடம்போட தான் உயிர் உள்ள இருக்குது. சூக்கும உடம்போட தான் உயிர் உள்ள இருக்குது. இந்த உடம்பை விட்டு, இந்த தூள உடம்பை விட்டு உயிர் வெளியே போகின்ற போது 15 கருவிகளை விட்டுட்டு 16 கருவிகளோட உயிர் வெளியே போகும். அப்போ உயிர் எப்பொழுதும், அதாவது அடுத்த ஒரு பிறவி, அதாவது இறவாத தன்மை ஏற்படுகின்ற வரைக்கும், இதுக்கு மேல இறப்பு இல்லை. இறப்பு இருந்தாதானே பிறப்பு. அப்ப இறப்பு இல்லை என்ற நிலை, அதாவது திருவடி பேரு பெறுகின்ற நிலை வரை வரைக்கும் இந்த உயிர் 16 கருவிகளோட போகும் வரும். புரியுதா? ஆகவே தான் இந்த 16 இடங்கள்ல நாம் என்ன பண்றோம்? திருநீர் வைக்கிறோம். இதெல்லாம் ஒரு காரண காரியத்தோட தான் வச்சிருக்காங்க. புரிஞ்சுக்கலாம்? அதுக்கு அடுத்தது 108 முறை ஏன் சார் இந்த மந்திரத்தை உபதேசிக்கிறோம், அதாவது கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 108 முறை கணிக்கிறதுக்கு என்னன்னு சொன்னா, அதுவும் 2 வேளையும் 108 முறை ஏன் கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு நாம 21,600 முறை சுவாசிக்கிறோம். எத்தனை முறை? 21,600 முறை சுவாசிக்கிறோம். சராசரியாக ஒரு நாளைக்கு நம்முடைய மூச்சு சுவாசம் பண்ண 21,600. இந்த 21,600 முறை அவனுடைய அருள் இல்லைன்னா சுவாசிக்க முடியாது. யாருடைய அருள் இல்லைன்னா? அவன் நினைக்கலன்னு சொன்னா நம்மால என்ன பண்ண முடியாது? சுவாசிக்க முடியாது. ஆகவே இந்த மூச்சு காற்றை உள்ளிருந்து உயிருக்கு உயிராக இருந்து, எப்படி உலகம் இயங்குவதற்காக நம்முடைய சிதம்பரம் ஆகிய அம்பலத்துல அவன் ஆடிக்கொண்டிருக்கின்றானோ, அது போல இந்த உயிர் இயங்குவதற்காக இந்த உடம்புக்குள்ளாக உயிருக்கு உயிராக இருந்து, இதுக்கு நடு எடை எதுன்னு சொன்னா இதயத்தானம். இந்த உலகத்துக்கு இதயத்தானோ சிதம்பரம், அதெல்லாம் நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொன்னா ஞாபகம் இல்லை. உலகு அம்பல விதம் அப்படி ஒரு பழமொழி சொன்னா, உலகு அம்பல விதம் சொல்லலையா? சரி, அது பார்த்துக்கலாம். சொல்லும்போது இது அதுக்கு இதயத்தானம் சிதம்பரம். இந்த உடம்புக்கு நடுப்பகுதி எதுன்னு சொன்னா இதயம். இந்த இதயத்திலிருந்து அவன் என்ன பண்றான்? ஆடிக்கிட்டு இருக்கிறான். அதான் லப்டப்பு. புரியுதா? அப்போ இது இயங்குவதற்காக ஆடிக்கொண்டிருக்கிறான்ல, அவன் ஆடலைன்னா இயக்க இல்லை. அதனால அவனுக்கு நன்றி சொல்லுவதற்காக நாம 21,600 நன்றி சொல்ல, 100 பங்காவது சொல்லணும் இல்ல? எத்தனை? 100 பங்கு. அப்ப 100 பங்குன்னா என்னாச்சு? 216. இதுவும் நாம ஒரே நேரத்தில் சொல்றதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா, காலையில ஒரு 108 முறை, அதுக்கப்புறம் மாலையில ஒரு 108 முறை, எவ்வளவு ஆச்சு? 216 முறை நீ சொல்லணும். ஆக பெருமானுடைய உபதேசத்தை, அந்த மந்திரத்தை சொல்லணும். புரியுதுங்களா? நமக்கு உபதேச மந்திரம் இதுதான் அனுஷ்டானம் என்று பெயர். என்னது? அனுஷ்டானம், அதாவது கடப்பாடு. அனுஷ்டானம் என்ற சொல்லுக்கு என்ன பேரு? கடப்பாடு. கடப்பாடு. கடப்பாடுன்னா கடமைன்னு அர்த்தம். கடப்பாடு தமிழ்
ஆனா அனுஷ்டானம் என்று நாம் அனுஷ்டானத்தை தமிழ் படுத்தி அனுஷ்டானம் சொல்றோம். இது வட சொல்லு. ஏன்னா பல சொற்கள் நம்ம அப்படிதான் பழகிட்டோம், அதனால அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது சமய தீக்கையில இந்த சமய தீக்கை எடுத்து இந்த அனுஷ்டானத்தை கடைபிடிக்கின்ற வரைக்கும் அந்த பக்குவத்துல அந்தந்த உயிருடைய உரைப்பு தன்மைக்கு ஏற்ப ஒரு 6 மாதத்திலேயோ அல்லது 1 வருஷத்திலேயோ அல்லது 6 வருஷமோ இல்ல 60 வருஷமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த உயிருடைய உரைப்பு தன்மைக்கு ஏற்றாற் போல அடுத்த நிலைக்கு போகணும்னு எண்ணம். அப்படி எண்ணுகின்ற போது அந்த குருநாதரிடத்துல நாம விசேடம் வாங்கணும். என்னது விசேடம் வாங்கணும். இப்ப நாம என்ன பண்றோம் சொன்னா உயிருடைய பக்குவத்தை பற்றி பொருட்படுத்துறதில்லை. உயிருடைய பக்குவத்தை பற்றி பொருட்படுத்துறதில்லை. சமயம் வாங்கி 6 மாசம் ஆச்சா விசேடம், அப்ப சிவலிங்கத்தை கொடுத்து நாம பூஜை பண்ண சொல்லிடுவாங்க. இப்ப இது சிவலிங்க திருமேனியை வழிபாடு செய்வதற்குரிய தகுதி, ஐந்தெழுத்தை கணிப்பதற்கான தகுதி. இது சிவலிங்க திருமேனியை வழிபாடு செய்வதற்கான தகுதி. இது விசேட தீக்கை. 2வது தீக்கை விசேட தீக்கை. அந்த விசேட தீக்கையில மந்திரம் மாறிடும், உபதேசம் மாறிடும். இந்த 5 எழுத்தை சொல்லி 108 முறை அனுஷ்டானம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த சிவலிங்கத்தை வச்சு நாம அபிடேகம் செய்யணும். சிவலிங்கத்தை வைத்து அபிடேகம் செய்யணும். நாள் தவறாம செய்யணும். இது என்ன தீக்கை? விசேட. என்ன தீக்கை? விசேட தீக்கை. அதுக்கு அடுத்தது நிர்வாணம். என்னது? நிர்வாணம். நிர்வாணம்ங்கிறது என்னன்னு சொன்னா ஆடை இல்லாம இருக்குதானே நிர்வாணம். நிர்வாணம்னா என்ன சொல்லுவோம்? ஆடை இல்லாம, அதுதானே பொதுவா சொல்றாங்க. நிர்வாணமா இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆடை இல்லாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த உடம்புக்கு மூடி இருக்குதான் இந்த ஆடை. உடம்பு மூடி இருக்குது இந்த ஆடை. உயிரை மூடி இருக்கக்கூடிய சட்டை, உடம்பு மூடி இருக்கக்கூடிய சட்டை இது. உயிரை மூடி இருக்கக்கூடிய சட்டை உடம்பு. புரியுதுங்களா? உடம்பை மூடி இருக்கக்கூடிய சட்டை இது. உயிரை மூடி இருக்கக்கூடிய சட்டை எது? உடம்பு. அப்போ நிர்வாணம் சொன்ன என்ன? இந்த துணி மீது பற்று இல்லாம இருக்கிறது, உடம்பை மூடி இருக்கக்கூடிய துணி மீது பற்று இல்லாம இருக்கிறது நிர்வாணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உயிரை மூடி இருக்கக்கூடிய உடம்பின் மீதும் பற்று இல்லாததுதான் நிர்வாணம். புரியுதுங்களா? உயிரை மூடி இருக்கக்கூடிய உடம்பின் மீதும் பற்று இல்லாதது தான் நிர்வாணம். உடம்பிலேயே பற்று இல்லைன்னு சொன்னா உடம்பு மூடி இருக்கக்கூடிய துணி மேல பற்று இருக்குமா என்ன? அப்ப உண்மையான நிர்வாணங்கிறது எதுன்னு சொன்னா இதுதான். அப்போ உயிருக்காக உயிரை போர்த்தி இருக்கக்கூடிய அந்த சட்டைகளை எல்லாம் நீக்கி, அப்படின்னா சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா உடம்பு பற்றும் உலக பற்றும் இல்லாது இருக்கின்ற நிலை நிர்வாணம். பற்று நீங்கிய நிலை எது? நிர்வாணம். பற்று நீங்கிய நிலை நிர்வாணம். அந்த நிர்வாண நிலையில கொடுக்கப்படுகின்ற தீக்கை எது சொன்னா நிர்வாண தீக்கை. என்ன தீக்கை? நிர்வாண தீக்கை. இப்ப நிர்வாண தீக்கை எடுத்திருக்கக்கூடியவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னா உடம்பு பற்றோ உலக பற்றோ இருக்கக்கூடாது. 2 மேலையும் பற்று இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தான் நிர்வாண தீக்கைக்கு தகுதின்னு அர்த்தம். நான் அது தகுதி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எடுத்திருக்கிறவங்களை பத்தி எல்லாம் நான் சொல்லல. தகுதிங்கிறது இதுதான். இப்ப இந்த நிலையில என்ன ஆகும்னு சொன்னா இந்த தீக்கை எடுக்கின்ற போது இப்போ குருநாதர் என்ன செய்வாருன்னு சொன்னா பொதுவா தீக்கை நீங்க எல்லாம் தீக்கை எடுத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல்ல குருநாதர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா கைய வைப்பாரு. இது தொடு தீக்கை, ஸ்பரிச தீக்கைன்னு பேரு. ஸ்பரிச. அதுக்கப்புறம் பார்வையால இந்த உடம்பை பார்ப்பாரு. இது நயன தீக்கைன்னு பேரு. இது ஒவ்வொன்றும் ஒரு மலத்தை நீக்கும்.
ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மலத்தை நிற்கும். அது தனி வகுப்பு எடுக்கலாம் ஒரு நாளைக்கு, இப்ப வேண்டாம். புரியுதுங்களா? இன்னைக்கு 36 முடிக்க முடியுமான்னு தெரியல. செந்தில் ஐயா என்ன பண்ண போறாருன்னு தெரியல எனக்கு. இப்போ இந்த 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 பொழுது பரிச தீக்கை, நயன தீக்கை இதெல்லாம் தான் உங்களுக்கு நடந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா உபதேசம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உபதேசம் பண்ணுவாங்க. இப்ப இந்த நிர்வாணத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த குருநாதர் சீடனுடைய தலை உச்சில முடியை எடுத்து அதுல ஒரு நூலை கட்டுவாரு. அந்த நூலுல ஒரு 6 முடிச்சுகளை போடுவார். அந்த ஒரு நுனியை என்ன பண்ணுவாருன்னு சொன்னா வலது கால் பெருவிரல்ல கட்டுவார். வலது கால பெருவிரல்ல கட்டுவார். அவருக்கு என்ன மந்திரம் சொல்லுவார் நமக்கு தெரியாது. அது சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவாருன்னு சொன்னா ஒவ்வொரு முடியா துண்டிச்சுக்கிட்டே வருவார். ஒவ்வொரு முடியா துண்டிச்சுக்கிட்டே வருவார். இதுதான் இந்த உடம்பு, அதாவது 5 சட்டைகள் இருக்கிறது இல்லையா, இந்த 5 சட்டைகளை கழற்றுறதுன்னு அர்த்தம். இந்த 5 உடம்புகள் இருக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரியறது எங்க 3 தெரியுது? எங்க நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த மேல இருக்கிற உடம்பு மட்டும்தான். நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த உடம்பு மட்டும்தான். அதுக்குள்ள இருக்கிற சூக்கும் உடம்பே நம்ம கண்ணுக்கு தெரியுது. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த 5 உடம்புகளை நீக்குவது தான் அந்த முடிச்சு. அதை சுருக்கமா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா 6 அத்துவாக்கள் சொல்லுவாங்க. 6 அத்துவாக்கள். நாம அதை 36 தத்துவத்துல படிப்போம். இந்த 6 அத்துவா, அதுதான் ஒவ்வொரு முடிச்சியா நீக்கிறது. 6 அது. இது துண்டிச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னு சொன்னா கண்ணை கருப்பு துணியால கட்டிடுவாங்க. கண்ணை கருப்பு துணியால கட்டிட்டு சிவலிங்க மூர்த்தத்தை வச்சுட்டு அதை 3 சுத்து வலம் வர சொல்லி அவர் கையில கொடுத்திருக்கிற பூவை அந்த சிவலிங்கத்தினால போட சொல்லுவாங்க. போட சொல்லும் போது அது எந்த முகத்துல விழுகிறதோ அந்த முகத்திற்குரிய பெயரை அந்த சீடனுக்கு தீட்சாநாமமாக கொடுப்பார்கள். தீட்சாநாமமாக கொடுப்பார்கள். அப்ப சிவலிங்கத்தினுடைய 5 முகம் இல்லையா, சிவலிங்கத்துடைய 5 முகத்துல எந்த முகம் விழுகிறதோ அந்த முகத்துக்கு உரியது. வடக்கு முகத்துல வாமதேவன். வடக்கு முகம் என்ன பேரு? வாமதேவம். எழுதிக்குங்க வேணா. வடக்கு முகம் வாமதேவம். கிழக்கு அப்படியே வருவோம். கிழக்கு முகம் தத்புருஷம். கிழக்கு முகம் தத்புருஷம். தத்புருஷம் உட்கார்ந்து உபதேசம் பண்ண இதெல்லாம் யார் எழுதுறது? வடக்கு வாமதேவம், கிழக்கு தத்புருஷம். தத்புருஷம். அதுக்கப்புறம் மேற்கு. மேற்கு என்ன அப்படின்னு சொன்னா இது மேற்கன்ற கிழக்கு அடுத்தது இப்படி வரும் இல்லையா வளமா, என்ன வரும்? தெற்கு. தெற்கு வரும். தெற்கு. அதுக்கு அடுத்தது மேற்கு சத்யோஜாதம். மேற்கு சத்யோஜாதம். அதாவது உச்சி. இது என்ன அப்படின்னு சொன்னா ஈசானம். என்னது? இப்ப இந்த 5 முகங்கள்ல அந்த மலர் எந்த பகுதியில விழுகிறது அந்த முகத்திற்குரிய பெயரை தீட்சா நாமமா கொடுப்பாங்க. எங்க வைத்தியநாதன் ஐயாவுக்கு தலை உச்சியில விழுந்ததுனால ஈசான தேசிகர், வைத்தியநாத ஈசான தேசிகர் அப்படின்னு அவருக்கு தீட்சா நாமம்.
தத்புருஷ தேசிகர் இருக்காங்க, வாமதேவ தேசிகர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து தீட்சா நாமமாக அவங்க பெயரோடு சேர்ந்து வரும். இது வந்து நிர்வாண தீக்கையில கொடுக்கறது. இப்ப அவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்ன, நிர்வாண தீக்கை எடுக்கிற தகுதி என்ன? பற்று நீங்கி நிற்கின்ற தகுதி. இப்ப இதுல அந்த ஆன்மா உழைப்போடு இருக்கின்ற போது இறைவனே என்ன செய்வான்னு சொன்னா, அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய தகுதியை கொடுப்பான். அப்படி கொடுக்கின்ற போது அந்த நிலை தான் அபிடேக நிலை. அது அபிடேக தீக்கை. அதுக்கு பேரு அபிடேக. அபிடேக தீக்கை பெற்றவர்கள் மற்றவர்களுக்கும் என்ன செய்யலாம்? தீக்கை செய்து வைக்கலாம். தீக்கை செய்து வைக்கலாம். அது அந்தந்த முகத்துக்குரிய பெயரு. அதுதான் தீட்சா நாமம். அதுதான் தீட்சா நாமம். நிர்வாணத்துல சில பேர் வந்து விசேடத்திலேயே அந்த இது கொடுத்துடுறாங்க. ஆனா முறை அதுதான், நிர்வாணம் தான் கொடுக்கும். சரி, இப்போ நாம குரு வழிபாடு எப்படி செய்யறது, லிங்க வழிபாடு எப்படி செய்யறது, அடியார் வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி, இப்ப லிங்க வழிபாடு பத்தி எல்லாருக்கும் தெரியும். திருக்கோயில்ல சிவலிங்கத்தை நாம என்ன பண்றோம்? அபிடேகம் செய்து வழிபாடு செய்கிறோம். அபிடேகம் செய்து வழிபாடு. நமக்கு குருவாக வாய்த்திருக்கக்கூடிய ஞானாசிரியரை அமர வைத்து அவருடைய திருவடிகளை எப்படி சிவலிங்கத்திற்கு அபிடேகம் செய்கிறோமோ அதுபோல அவருடைய பாதங்களை அபிடேகம் செய்வது தான் என்ன வழிபாடு? குரு வழிபாடு. பாதங்களை அபிடேகம் செய்து அதற்கு பிறகு அல்லது வாய்ப்பு அமையுமானா அந்த குருநாதருக்கே அபிடேகம் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா அது வந்து நடைமுறையில அவருடைய திருவடிகளை அபிடேகம் செய்து அவருக்கு மாலையை அணிவித்து எப்படி பெருமானுக்கு ஆரத்தி காட்டுகிறோமோ அமுது ஊட்டுகிறோமோ அது போல அவருக்கு என்ன பண்ணும்? வழிபாடு செய்யறதுதான் குரு வழிபாடு. அங்க குருவே என்னது? சிவம். குருவே சிவம். அதே மாதிரி அடியார்களுக்கு வழிபாடு செய்யறது என்ன அப்படின்னு சொன்னா, சிவன் அடியார்களை சிவமாகவே கருதி, சிவமாகவே கருதி அவர்கள் தனியாக வந்தாலோ அல்லது குழுவாக வந்தாலோ அவர்களுக்கு பாத பூசை செய்து திருவடி விளக்கி அவர்களுக்கு அமுதூட்டி, என்ன சொல்ற, உணவு உடை உருபொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அந்த மாதிரி உணவு கொடுத்து உடை கொடுத்து உற்றுழி கொடுத்து வழிபாடு செய்வது. உற்றுழின்னா அவர்களுக்கு கை செலவுக்கு போக்குவரத்துக்கு ஒரு குறைந்த ஒரு நம்மால எவ்வளவு முடியுமோ அவர்களுக்கு என்ன தேவையோ அப்படி கொடுப்பது எது? அடியார்கள் வழிபாடு. பெரும்பாலும் அடியார்களுக்கு அவர்களுக்கு பணமெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. அவங்க எதையும் கேட்கவும் மாட்டாங்க, எதையும் கேட்கவும் மாட்டாங்க. நாம என்ன செய்யணும்னு சொன்னா அவர்களுடைய தேவையை கருதி, எது கருதி? தேவையை கருதி அவர்களுக்கு கொடுத்து வழிபாடு செய்வது எதுன்னு சொன்னா அடியார் வழிபாடு. இந்த மூன்றையுமே யாருக்கு செய்வதாக கருதி வழிபாடு செய்கிறோம்னு சொன்னா சிவமாகவே கருதி வழிபாடு செய்வோம். அதுல இந்த அடியார் வழிபாடு தான் மாகேஸ்வர பூசை. அடியார் வழிபாடு தான் மாகேஸ்வர பூசை. அதனால்தான் மாகேஸ்வர பூசை செய்யறதுக்கு பல பேர் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. எப்படின்னு எனக்கு தெரியல. மாகேஸ்வர பூசை எனக்கு வாய்ப்பு கொடு, எனக்கு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி ஏன்னு சொல்லிக்கிட்டா, அடியார்களுக்கு செய்யணும்னா திருமூலர் சொல்லுவாரு, படமாடும் கோயில் பரமர்க்கு ஒன்று ஈயில், நடமாடும் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடும் கோயில் பரமர்க்கு அங்கு ஆமே என்று பேசுவார். படமாடும் கோயிலுங்கிறது சிவலிங்கம், சிவபெருமான். நடமாடும் கோயிலுங்கிறது சிவனடியார்கள். அப்போ படமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய பரமனுக்கு கொடுத்தா அது யாருக்கு வந்து சேராது? அடியாருக்கு வந்து சேராது.
ஆனா அடியார்களாகிய சிவனடியார்களாகிய நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய இந்த அடியார்களுக்கு கொடுக்கிறது எங்க போகும் அப்படின்னு சொன்னா பரமனுக்கு போகும். இததான் நம்ம வாரியார் சாமி ரொம்ப எளிமையா சொல்லுவாரு. பிரான்ச் ஆபீஸ்ல போட்டா ஹெட் ஆபீஸுக்கு போகும், ஹெட் ஆபீஸ்ல போறது எங்கேயும் வராது, பிரான்ச் ஆபீஸ். அந்த மாதிரி என்ன பண்ணணும், இது இங்க இங்க கொடுத்தோம்னா அங்க போய் சேர்ந்துரும், இங்க கொடுத்தா எங்காக அங்க போய் சேர்ந்துரும். ஆகவே இறைவனுக்கு, இறைவனுடைய அடியார்களுக்கு செய்வது என்னது, இறைவனுக்கு செய்வது போல. இதுதான் நம்முடைய வழிபாட்டு நெறிகள். குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம் வழிபாடு. இதுல வேற எதுவும் சந்தேகம் இருக்குதா? அடுத்து பாடத்துக்கு போவோமா, அடுத்த நிலைக்கு போவோமா? நேரம் ஆகிட்டே இருக்குது. சரி, வழிபாட்டு நெறிகள் எத்தனை? என்னென்ன பாடம் கேட்கணும். அடுத்த முறை எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு புத்தகம் கொண்டாந்து வச்சிடுறேன். பதில் சொன்ன உடனே புத்தகம் கொடுத்துடலாம். இப்ப அவர் ஐயா சாக்லேட் கொடுத்திருக்கிறாரு, இருக்கு உங்களுக்கு தான். இது சாக்கோ ஸ்டிக் பத்தியா? இந்தாங்க, இப்போ அதான் அந்த குழந்தைக்கு கொடுங்க, எடுத்து கொடுங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா முன்னாடி கொடுக்குறேன்? வழிபாட்டு நெறிகளை பார்த்தோம், தீக்கை வழிபாடு பார்த்தோம். இது எல்லாவற்றிலுமே அடிப்படை எதுன்னு சொன்னா 5 எழுத்துன்னு சொன்னோம் இல்லையா? அது 5 எழுத்து. இன்னொரு செய்தியை நாம் நினைவு கொள்ளணும். இந்த தீக்கை எடுத்தவர்கள், தீக்கை எடுத்தவர்கள் திருநீற்றை நீரால் குழைத்து தான் அணியும் எப்பவுமே. 16 இடத்துல இல்ல, சாதாரணமா அணியும் போது கூட நீரால் குழைத்து அணியும். தீக்கை எடுக்காதவர்கள் உத்தூளனமாக, அதாவது அந்த விபூதியை தூளியாகவே என்ன பண்ணணும், அணியும். தீக்கை எடுக்காதவர்கள் நீர்ல குழைக்க கூடாது, அப்படியே அணியணும். அவங்க கூட 16 இடத்துல வச்சுக்கலாம், ஆனா எப்படி வைக்கணும், உத்தூளனமாக வைக்கணும். சார் நம்ம அனுஷ்டானத்தின் போதுதான் நீரில குழைச்சு வைக்கிறோம், மற்ற நேரத்துல எங்க சார் நம்மளால தண்ணீர்ல குழைச்சு வைக்க முடியுது அப்படின்னு சொன்னா, முடியாத பட்சத்துல நீங்க நீரில் குழைத்து அணிவது போல பாவனையாக படிக்கணும். பாவனையாக நீரில குழைத்து அணிவது போல மனசுக்குள்ள ஒரு பாவனைத்துல பாவனை பண்ணி நாம் என்ன பண்ணலாம் அதை. இது தீக்கை எடுத்தவர்களுக்கும் எடுக்காதவர்களும் திருநீர் அணிவதற்குரிய அந்த விதிமுறைகள். இப்ப இது எல்லாமே ஒரு விதிமுறைகளாக சொல்லி இருக்கிறோம். தீக்கை எடுத்தவர்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையும் அந்த மாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்காது. குருநாதருடைய பார்வை பட்ட மாத்திரத்திலேயே நம்முடைய சஞ்சிதமாக இருக்கின்ற இருப்பு வினை இருக்குது, அது வருபட்ட விதை போல மாறிடும் சொல்றாங்க. அதுதான் நயன தீக்கை. நம்முடைய சஞ்சிதமே என்ன ஆயிடுச்சு, என்ன சஞ்சிதம் தானே அடுத்த பிறவிக்குரியது. அப்ப அது என்ன ஆகும், அதுவே வருபட்ட விதைன்னு சொன்னா திருப்பி என்ன ஆகாது, முளைக்காது. வருத்த விதை முளைக்குமா, முளைக்காது. அப்ப அடுத்த பிறவிக்கு வராதுன்னு அர்த்தம். இப்ப நாம தீக்கை எடுத்திருக்கிறவங்கலாம் அடுத்த பிறவிக்கு வரமாட்டோமான்னு சொன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அது வருபட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லி நமக்கே தெரியும். அப்ப தீக்கை கொடுத்தவர்களும் வாங்கியவர்களுடைய தகுதி என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இது எல்லாம் உண்மையான்னு சொன்னா உண்மை கிடையாது, உபச்சாரம். நான் திரும்ப சொல்றேன், இது பல பேருக்கு கோபம் இருக்கும், வருத்தம் இருக்கும். என்கிட்ட நேரடியா கூட சில பேர் கேட்டிருக்காங்க, ஐயா நீங்க இப்படி வெளிப்படையா பேசலாமான்னு சொல்லி. வெளிப்படையா சொல்லிதான் ஆகணும். ஏன்னு சொன்னா நாம தீக்கை எடுத்துட்டோம், நமக்கு இது அப்படி இப்படின்ற ஒரு கற்பனையில் இருப்பாங்க பத்தியா, அது தவறு. ஏன்னு சொன்னா தீக்கை எடுத்தவர்களுடைய பக்குவம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, எந்த பொருளின் மீதும் பற்று இருக்க கூடாது. இந்த வாழ்க்கை
இறைவனை நினைந்து நமக்கு கொடுத்திருக்கிற பிறவியில நாம என்னென்ன அனுபவிக்கணுமோ அப்படின்னு வகுத்திருக்கிறானோ அதை அவனை சார்ந்து அனுபவிக்கணுன்ற உணர்வு வந்தாதான் நாம தீக்கை எடுத்தவனுடைய பலனை. நிர்வாண தீக்கை எடுத்துட்டு பிற்பாடு கூட ஒரு 10 ஏக்கரா நிலம் வாங்குறாருன்னு சொன்னா நான் நிலத்தோட நிறுத்திக்கிட்டேன். புரியுதுங்களா? அப்போ தீக்கை எடுத்ததனுடைய பலன் இல்ல இல்லைங்களா? அதுக்கு தான் சொல்றேன், இதெல்லாம் என்னது? உபச்சாரம், உண்மை கிடையாது, உண்மை கிடையாது. அப்ப ஏன் சார் இது உண்மையாகணும்னா எப்படி சார் சொன்னா, குருநாதர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், குருநாதர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நமக்கு குரு யாருன்னு சொல்லி காட்டப்பட்டதோ அந்த குருதான் சிவம், அந்த குருதான் சிவம். ஒருவேளை உலகம் மூலமாக குருநாதர் பாதை மாறி கூட போயிருக்கலாம், ஆனா அவர்தான் நமக்கு சிவம். அந்த உரைப்போடு இந்த ஆன்மா இருக்குமே ஆனால் அந்த குருவையும் கடந்து இது மேல போயிடும், குருவையும் கடந்து இது மேல போயிடும். என்ன, குருங்கிறது ஒரு கருவி தானே, அந்த கருவியை அதிர்த்து செய்தது யாரு? சிவம் தானே. அப்ப சிவத்தை தான் நாம என்ன பண்ணோம்? உறுதியாக பற்றி கொள்ளணும். அந்த வகையில நாம ஒரு சின்ன இந்த கதை சொன்னான்னு தெரியல, கேரளாவில நடந்த ஒரு கதை. அதாவது நாராயண பட்டத்திரின்னு ஒருத்தர் இருந்தாரு. நாராயண பட்டத்திரின்னு ஒருத்தர் குருவாயூர் கோயில்ல பூசகரா இருந்தவர். நாராயணியம் என்ற ஒரு வைணவ பிரபந்தத்தை எழுதியவர் யாருன்னு சொன்னா நாராயண பட்டத்திரி. அந்த குருவாயூர் கோயில் எதிர்க்கவே மடம், அவருக்கு திருமடம். ஆமா, அவருக்கு பல சீடர்கள் இருந்தாங்க. இதுல படிப்பறிவே இல்லாத ஒருத்தர் குட்டப்பன் பேரு, பேரு என்னது? குட்டப்பன். அவனுக்கு யாரும் சொல்றாங்க, ஏண்டா இப்படி வெட்டியா சுத்திட்டு இருக்கிற, இந்த சாமி கிட்ட நாராயண பட்டத்திரி கிட்ட போயிட்டு உருப்படியா ஏதாவது உபதேசம் வாங்கிக்க அப்படின்னு யாரும் சொல்லிட்டாங்க. உடனே இவன் என்ன நினைச்சிட்டா, சாமி கிட்ட போனா உபதேசம் வந்துடும், அவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்சது. நேர போனா சாமி என்ன சீடனா ஏத்துக்குவாங்க, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு. இவர் படிப்பறிவு இல்லாத பாமரனா இருக்கிறா, இவருக்கு சொல்லி என்ன விளங்க போகுது அப்படின்னு சொல்லி நாராயண பட்டத்திரி நினைச்சிட்டு, சரி மடத்துக்கு வந்திருக்கிறான், சீடனா ஏத்துக்க சொல்லி கேட்கிறான். சரி என்னப்பா, போயிட்டு மடத்து வேலையெல்லாம் உபதேசிக்கின்ற பக்குவம் வரும்போது உபதேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் போனா மடத்துல எல்லா வேலையும் செய்யறான். இவர் நாராயண பட்டத்திரியை பார்க்கும் போதெல்லாம் சாமி எப்படி இருப்பாரு, சாமி எப்படி இருப்பாரு, இதையே தான் கேட்டுட்டு இருப்பான். இப்போ ஒரு நாள் பொறுமை இழந்து நாராயண பட்டத்திரி சொல்றாரு, சாமி நீ எப்படி நினைக்கிறியோ அப்படியெல்லாம் இருப்பாருப்பான்னா. சாமி நீ எப்படி நினைக்கிறியோ அப்படியெல்லாம் இருப்பாரு அப்படின்னு சொல்லி உடனே புட்டப்ப அப்படி திரும்பி பார்த்தான். அங்க ஒரு எருமாடு படுத்துக்கிட்டு இருந்துச்சு, இந்த மடத்து வாசல்ல ஒரு எருமாடு படுத்துக்கிட்டு இருந்துச்சு. இவன் சொன்னா, இந்த எருமாடு மாதிரி இருப்பாரான்னு கேட்டான். எருமாடு மாதிரி இருப்பாரான்னு கேட்டான். அவர் என்ன சொன்னாரு, நீ எருமாடு மாதிரி தான் நினைச்சனா அப்படிதான் சாமி இருப்பாருன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவனுக்கு உபதேசம் ஆயிடுச்சு, சாமி எப்படி இருப்பாரு. இப்ப எதை பார்த்தாலும் அவனுக்கு எருமாடாதான் தெரியுது, சாமி அப்படிதான் பாக்குறான் அவன். இப்ப கண்ணனை உற்சவத்துல அலங்காரம் பண்ணி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பல்லக்களை வச்சு கோபுர தரிசனத்துக்காக பிஞ்சு கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும்போது பல்லக்கு வெளியே வர மாட்டேங்குது, பல்லக்கு வெளியே வர மாட்டேங்குது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வெளி வரல. இவன் அந்த கூட்டத்தோட கூட்டமா நின்று நம்ம குட்டப்ப கத்துறான், சாமியோட கொம்பு மேல முட்டுது, சாமியோட கொம்பு மேல முட்டுது, சாமியோட கொம்பு மேல முட்டுதுங்கிறான். ஏன்னா அந்த அது முட்டதுனால்தான் வெளியே வரல, எது முட்டுதுன்னு இவனுக்கு தெரியல. இவன் சொல்றான், அவன் சொல்றது யாரும் காதுல வாங்கிக்கல, சாமிக்கு எதிரா கொம்பு, சாமியோட கொம்பு முட்டுதுன்னு சொல்றான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொருட்படுத்தல. ஆனா அதே நேரத்துல பல பேர் வெளி வரல. அதுல ஒரு பட்டாச்சாரியாரு
இருப்பா, அவன் என்னவோ சொல்றான், நாமளும் முயற்சி பண்ண சாமி வெளியே கொண்டு வர முடியல, அவன் என்னதான் சொல்றான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவன் கூப்பிட்டு என்னடா என்ன கொம்பு முட்டுன்னா, ஒன்னும் இல்ல சாமி, சாமியோட இந்த கொம்பு முனை அந்த இதுல முட்டுது, அந்த இந்த வாசல் நிறைய வந்து இல்லையா, அந்த இது முட்டிக்கிட்டு இருக்குது, நான் சொல்றபடி எல்லாம் நீங்க அந்த பல்லக்கு சாய்ங்க. சரின்னு சொல்லி அவன் சொல்றபடி பல்லக்கு இப்படி சாய்ச்சான், அப்படியே கீழே இறக்குன்னா, கொஞ்சம் முன்ன வாங்கன்னா, வந்த பிற்பாடு வந்தா பல்லக்கு வந்துருச்சு. அப்போ கண்ணன் அவருக்கு எப்படி தெரிஞ்சான்? அவருக்கு கொம்பு எங்க முட்டு இருக்கு. அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, எப்படி உபதேசம் வாங்குகிறார்களோ அப்படியே பாவிக்கிற நிலை, அப்படியே பாவிக்கிற நிலை, அந்த மாதிரி பக்குவம் வரணும். யாருக்கு? சீடனுக்கு. அப்ப நாராயண பட்டத்திரி எருமாடு மாதிரி இருந்த நினைச்சனா அப்படிதான் சாமி இருப்பாருன்னு, அப்படி கூட இருப்பாங்களான்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு வந்தோம் சொன்னா இந்த ஆன்மா முன்னேறாது. இன்னும் சொல்ல போனா நாராயண பட்டத்திரியை விட குட்டப்பு மேல போயிட்டாரு, அவருக்கு முன்னாடியே போயிட்டாரு. அப்ப இதெல்லாம் குருவை விஞ்சிய சீடர்கள் சொல்றது இதுதான். அப்ப இந்த நிலையில நாம என்ன பண்ணணும் சொன்னா, உபச்சாரமாக இருந்தாலும் கூட நமக்கு சிவம் தான் அங்க குருவாக வந்திருக்கிறார். அந்த உணர்வோடு நாம அந்த தீக்கையில ஒழுக தொடங்கிட்டோம்னு சொன்னா இந்த ஆன்மா முன்னேறும், இல்லைன்னா அது உபச்சாரம். சரிங்களா? சரி, இப்ப நாம அடுத்த செய்திக்கு வருவோம். திரு ஐந்தெழுத்து. எது? திரு ஐந்தெழுத்து. இந்த ஐந்தெழுத்து தானே நமக்கு உபதேசமா வருது. சிவைய நம அல்லது சிவாய நம, ரெண்டும் ஒன்றுதான். வாவ வந்து நீட்டியும் சொல்லலாம், குறுக்கியும் சொல்லலாம். இப்போ சி வா, இது சிவம், இது அருள், ரெண்டும் சேர்ந்தது தான் பதி. ரெண்டும் சேர்ந்தது தான் இது பதி. யா உயிர், இதுதான் பசு, பசு. நடப்பு, மறைப்பாற்றல், மறைப்பாற்றல். அதுக்கு அடுத்தது மலம், இது மலம். இது ரெண்டும் பாசம். ரெண்டு இப்ப மலம்ங்கிறது ஆணவ மலம், மறைப்பாற்றல்ங்கிறதுன்னு சொன்னா கண்மமோ மாயையோ, கண்மமோ மாயையோ. இப்போ இந்த மூன்று பொருள்கள் பதி பசு பாசம், இதை உணர்த்துவது தான் எது? இந்த ஐந்தெழுத்து. இதுதான் என்னது? ஐந்தெழுத்து. இந்த ஐந்தெழுத்தை நம சிவைய சிவைய நம சிவைய சிவ அல்லது சிவைய வசி, சொல்லலாம். சிவைய வசி, அதுக்கு அடுத்தது சிவ, அதுக்கு அடுத்தது சி. இது பரு ஐந்தெழுத்து, பரு ஐந்தெழுத்து. தூள பஞ்சாக்கரம், சமஸ்கிருதத்துல தூள பஞ்சாக்கரம். பஞ்ச அப்படின்னா அஞ்சு, அக்ஷரம் அப்படின்னா எழுத்து, பஞ்சாக்கரம்னா ஐந்து எழுத்துன்னு அர்த்தம். பஞ்சாட்சரம், அதுதான் பஞ்சாக்கரம் சொல்றோம். சிவைய நம நுண் ஐந்தெழுத்து, நுண் ஐந்தெழுத்து, அதாவது சூக்கும பஞ்சாட்சரம், நுண் ஐந்தெழுத்து.
சிவய சிவ அல்லது சிவய வசி, இது மிகு நுண் ஐந்தெழுத்து. மிகு நுண் ஐந்தெழுத்து. அதிசூக்கும பஞ்சாட்சரம். அதிசூக்கும பஞ்சாட்சரம். சிவ காரண ஐந்தெழுத்து. காரண ஐந்தெழுத்து. சி மகா காரண அஞ்செழுத்து. மகா காரண ஐந்தெழுத்து. இந்த காரண ஐந்தெழுத்து மகா காரண ஐந்தெழுத்து இந்த ரெண்டுக்கும் வடமொழியில முத்தி பஞ்சாக்கரம். என்ன பஞ்சாக்கரம்? முத்தி பஞ்சாக்கரம் அல்லது முத்தி ஐந்தெழுத்து. மகா காரண ஐந்தெழுத்து. இப்போ இந்த பரு ஐந்தெழுத்தாக இருக்கக்கூடிய நமசிவையை என்கிற ஐந்தெழுத்தை சொல்ல சொல்ல நமக்கு உலகியல் பலன் அனைத்தையும் பெறலாம். உலகியல் பலனை பெறலாம். ஐந்தெழுத்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும் சொன்னா உலகியல் பலனை கிடைக்கும். அதே போல நமசிவாய நம சிவாய அப்படிங்கிற எழுத்தோ அந்த ஐந்தெழுத்தோட ஓம் என்கிற ஐந்தெழுத்தை சேர்த்து சொல்லணும். ஓம் நம சிவாய. காரணம் என்னன்னு சொன்னா ஓம் என்பது தான் சிவாய நம என்கிற ஐந்தெழுத்து. இது நம்ம அடுத்து சொல்றோம். அச்சா, அடுத்தது சிவாய நம என்கிற ஐந்தெழுத்து. இது நுண் ஐந்தெழுத்துன்னு சொல்றோம். சேர்க்க மாட்டாங்க. அதாவது நாம சொல்லும் உபதேச மந்திரத்தை வெளியில சொல்லக்கூடாதுன்றாங்க. அது சரிதான். அவங்க ஓம் சேர்க்கலாம் தான் சொல்றாங்க. அவங்க எப்படி பதம் பிரிச்சாங்கன்னு சொல்லி சொல்லல. அது பெரும்பாலும் அந்த ஐந்தெழுத்து நமக்கு நமசிவாயங்கிற ஐந்தெழுத்து தான் சமய தீக்கையில உபதேசமாகுன்னு சொன்னேன். ஆனா நமசிவாயங்கிற ஐந்தெழுத்து பதம் பிரிச்சு உபதேசமாகும். பதம் பிரித்து உபதேசமாகும். அந்த பக்குவத்திற்கு ஏற்றாறு போல என்னமும் சொல்ல போனா ஆன்மாவுடைய பக்குவத்துல உணர்ந்துகிட்டு குருநாதர் சமய தீக்கையிலேயே சிவய நம என்கிற ஐந்தெழுத்தும் உபதேசமாகும். அந்த பக்குவத்தை நோக்கி சமயத்திலேயே கூட அந்த ஐந்தெழுத்து உபதேசமாகும். எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இந்த ஆன்மாவுடைய பக்குவத்துல அது உபதேசம் ஆகலாம். புரியுதுங்களா? அதனால இதைத்தான் உபதேசமாகணும்ன்ற விதி கிடையாது. குருநாதரை திருவருள் அதிர்ச்சித்து நின்று உபதேசம் செய்கின்ற போது அந்த உயிருடைய பக்குவத்திற்கு ஏற்றார் போலதான் உபதேசம் ஆகும். அந்த நேரத்துல சிவயனம்ங்கிற ஐந்தெழுத்து கூட உபதேசம் ஆகலாம். ஆகக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒன்று விதி கிடையாது. புரியுதுங்களா? சரி, இப்ப நாம செய்திக்கு வருவோம். இப்ப ஐந்தெழுத்து சிவயனம என்கிற நுண் ஐந்தெழுத்து இது உலகியல் பலனையும் தரும், இறையியல் பலனையும் தரும். உலகியல் பலனையும் தரும், இறையியல் பலனையும் தரும். பொன்னும் மெய்ப்பொருளும் தரும். பொன்னும் மெய்ப்பொருளும் இருவும் போகமும் தரும். ரெண்டுத்தையும் கொடுக்கும். சிவய நம என்கிற ஐந்தெழுத்து. இந்த சிவய நம சிவாய நம சொல்லும் போது ஓம் சேர்த்துதான் சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா ஓம் என்பது என்னது? சிவாய நம தான். அது பிரணவம். அதுக்கு அடுத்தது இது ரெண்டும் தான் நாம சாதாரண நிலையில் நமக்குரிய ஐந்தெழுத்து. இது வரைக்கும் தான் நாம சொல்லணும். ஓம்
சிவயவசி என்கிற நிலை இருக்கிறது. இது இருதலை மாணிக்கம் பேரு. இதுக்கு என்னன்னு பேரு? இருதலை மாணிக்கம் பேரு. உடையால் உந்தன் நடுவிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? அடியே நடுவுள் இருவீரும். அடியே நடுவுள் இருவீரும். அப்போ அடியேங்கிறது உயிர். அடியே நடுவுள் உயிர். நடுவுல யாரு இருக்கிற? நான் இருக்கிறேன். ரெண்டு பேரும் சூழ்ந்து இருக்கிறீங்க. இந்த பக்கம் யாரு? சிவமும் அருளும். இந்த பக்கம் யாரு? அருளும் சிவம். சிவயவசி, சிவயவசி. இதுதான் இருதலை மாணிக்கம் பேரு. இந்த மந்திரத்துக்கு என்ன பேரு? இருதலை மாணிக்கம். இருதலை கொல்லின்னு சொல்லக்கூடாது. என்ன நடைமுறையில் சொல்லுவோம், இருதலை கொல்லின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். என்ன அது மாணிக்கம்? எது? சிவமும் அருளும் யாரு? கொல்லியா? சொல்றோம் இல்லையா? அப்போ அது இருதலை மாணிக்கம். ரெண்டு பக்கமும் மாணிக்கம். நடுவுல யாரு? இப்படி இருக்கும். ரெண்டு பக்கமும் மாணிக்க மலை. நாம நடுவுல இருக்கிறோம். எவ்வளவு சுகமா இருக்கும். அதுதான். அடுத்து இது ஞானிகளுக்குரியது. யாரு? ஞானிகளுக்குரியது. அப்புறம் மொத்தம் கொண்டு வந்து ஒரு கிளாஸ் வச்சு அப்படியே எல்லாத்தையும் இந்த ரெண்டு எழுத்தும் ஓதுவதற்குரிய எழுத்துக்கள் கிடையாது. எது? சிவ சி. இது முக்தி பஞ்சாக்கரம். இது என்ன பஞ்சாக்கரம்? முக்தி பஞ்சாக்கரம். முக்தி நிலையில ஐந்தெழுத்தெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்காது. ஐந்தெழுத்தெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்காது. அனுபவிச்சுக்கிட்டு வரும். ஆத்மா என்ன பண்ணிருக்கான்? அனுபவிச்சுக்கிட்டு வரும். அதுல கூட இது தொடக்க நிலை. சிவ சிவன்ல யாரு இருக்குது? இப்போ சிவயவசின்ற இந்த ரெண்டு நிலையை விட்டுடுவோம். இப்ப இங்க நம என்பது உலகம், சிவ என்பது அருள். ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உயிர் இருக்குது. இதுதான் என்னது? உயிர். இதுதான் உயிர். இப்போ இந்த உயிர் ஒரு ஊசல் ஆட்டத்தில் இருக்குது. சிவ பக்கமா நம்ம பக்கமா, சிவ பக்கமா நம்ம பக்கமான்னு ஊசல் ஆட்டத்தில் இருக்குது. இந்த வகுப்புல இருக்கிற சிவ பக்கம் இருப்போம். 4 மணி ஆன உடனே நம்ம பக்கம் வந்துருவோம். அது இயற்கை. அப்ப இப்படி இருக்கிற இந்த உயிரானது, இப்ப இருக்கிற இந்த உயிரானது எப்பவுமே சிவ பக்கத்துல இருக்கும். எதை விட்டுடும்? உலகத்தை முழுக்க மறந்தாச்சு. உலகப்பற்று நீங்க போச்சு. நாம நீங்க போச்சு. நாம நீங்க போயிடுச்சு. இப்ப என்னது? அருள் தான் இருக்குது. அருள் மயமா இருக்குது. அருள் மயமா இருக்குது. இப்ப அருள்மயமா இருக்கிற இந்த சிவம், இந்த உயிரானது உலகத்தை முழுக்க முழுக்க நீங்கி பற்று நீங்கி நிக்குது. பற்று நீங்கி நிற்குது. இப்ப இப்படி இருக்கின்ற நிலையில அடுத்த நிலை என்ன ஆகும் சொன்னா, தன்னை இழந்துரும். தன்னை இழந்துரும். எதுல? அருள்வாகவே மாறி நிற்கும். அப்ப அங்க யாவும் போயாச்சு. உயிரும் தன்னை இழந்தாச்சு. இப்ப இருக்கிறது எது? இந்த சிவ. அந்த சிவத்துக்குள்ள அருளுக்குள்ள இந்த யா ஒடுங்கிடுச்சு. இது ஒடுங்கிடுச்சு. இப்ப அடுத்தது என்ன ஆகும் சொன்னா, இந்த அருள்மயப்பட்டிருக்கக்கூடிய உயிரானது சிவத்தை அனுபவிக்கும். சிவத்தை அனுபவிக்கும். அனுபவிக்கின்ற போது நாம் அனுபவிக்கின்ற உணர்வு கூட இருக்காது. சிவத்தை அனுபவிக்கின்ற உணர்வு கூட இல்லாம சிவமாம் தன்மையில நிற்கும். சிவமாம் தன்மையில நிற்கும். அப்போ அங்க யார் மட்டும்தான் இருப்பாரு? சிவம் மட்டும்தான். அருளும் சிவத்தில் ஒடுங்கி, அருளும் சிவத்தில். இங்க உயிர் அருளில ஒடுங்கி இருக்குது. உயிர் அருளில ஒடுங்கி இருக்குது.
இப்ப நான் சொல்றேனே, இந்த உலகத்துல முழுசா இருக்கிறோம் எங்க நமசிவாய. அடுத்த நிலையில அப்படியும் இப்படியுமா இருக்கிறோம். ஆத்துல ஒரு காலு அப்படி இருக்கிறோம். கோயிலுக்கும் போறோம், குடும்பத்திலயும் இருக்கிறோம். கோயிலுக்கும் போறோம், குடும்பத்திலயும் இருக்கிறோம். இப்ப என்ன ஆகும்? குடும்பத்தை திறந்துறதுன்னு அர்த்தம் இல்ல, குடும்பத்துல இருந்தாலும் பற்று இல்லாம இருக்கிறது. எது? மூணாவது நிலையில குடும்பத்துல இருந்தாலும் பற்று இல்லாம இருக்கிறது. எல்லாமே அவன் தான்பா இல்லையா? அவன் என்ன நடத்துறானோ அதுதான்ப்பா, நல்லதோ கெட்டதோ அவன் நடத்துறதான் அப்படின்னு முழுக்க அவனை சார்ந்து நிக்கிறோம் இல்லையா? அதுதான் எது? மூன்றாவது நிலை. அதுக்கு அடுத்த நிலையில எல்லாம் அவன் தான் சார்ந்து இருந்த போது தன்னையும் விட்டுறது. எதையும்? தன்னையும் விட்டுறது. அப்ப தன்னை எதிர்கொண்டு போய் சேர்ந்துருச்சு, அருளில சேர்ந்துருச்சு. இப்ப அருளில ஒடுங்கி இருந்த இந்த உயிர் அருளும் சிவத்துல ஒடுங்கிடுச்சு. அருள் சிவத்துல ஒடுங்கும் போது யாரும் சேர்ந்து ஒடுங்கி இருக்கிறோம்? உயிராகிய நாமும் ஒடுங்கி இருக்கிறோம். இது வரைக்கும் அருள்ல ஒடுங்கி இருக்கோம். அருள் அங்க ஒடுங்கும் போது அதோட சேர்ந்து நாமும் ஒடுங்கும். இப்ப யாரு? சிவம் மட்டும்தான் இருக்கும். சிவம் மட்டும்தான் இருக்கும். அப்ப இந்த உயிரும் சிவமாம் தன்மையை பெற்று நிற்கும். ஆகவே இது என்ன ஐந்தெழுத்து? முத்தி ஐந்தெழுத்து. இந்த சி என்கிற ஐந்தெழுத்துக்கு இன்னொரு பெயர் நம்முடைய திருமூலர் சொல்லுவார், நாயோட்டு மந்திரம். என்ன மந்திரம்? நாயோட்டு மந்திரம். ஏன்? நாயை சீன் ஓட்டுறதுனால அதுக்கு நாயோட்டு மந்திரம் ஒரு வேடிக்கையா ஒரு பெயர் கொடுக்கிறார். இது ஐந்து எழுத்தினுடைய ஐந்து நிலைகள். ஐந்து எழுத்தினுடைய ஐந்து நிலைகள். அதற்கு அடுத்தது இந்த ஓம்னு சொன்னாலே பிரணவம். இது பிரணவம். இந்த ஓம் இருக்கிறதே, இதுக்கு சமஷ்டி பிரணவம்னு பேர். என்ன பிரணவம்? சமஷ்டி பிரணவம். ஓம் சமஷ்டி பிரணவம். தமிழ்ல தொகு ஐந்தெழுத்து. தொகு இத விரிச்சு சொன்னா, விரிச்சு சொன்னோம்னு சொன்னா ஆ உ இம் அகார உகார மகார. இதுக்கு வியஷ்டி பிரணவம்னு பேரு. இதுக்கு என்ன பேரு? வியஷ்டி பிரணவம். விரி ஐந்தெழுத்து. விரி சமஷ்டி பிரணவம், வியஷ்டி பிரணவம். சமஷ்டின்னா ஒன்னா தொகுத்து சொல்றது, வியஷ்டின்னா விரிச்சு பார்க்கணும். இப்போ இந்த ஆ இருக்கு பத்தியா, இந்த ஆ தான் சிவமும் அருளும். சிவமும் அருளும். சிவமும் அருளும். அப்போ சிவம் அருள் அப்படின்னு சொன்னா என்னது? சி ப. சி ப. இந்த ஊ இருக்குதே, இதுதான் உயிர். இதுதான் என்னது? உயிர். அப்ப என்னது? யா. இந்த மகரத்து மேல இருக்கிற புள்ளி இருக்கு பத்தியா, இதுதான் என்னன்னு சொன்னா நடப்பும், அது நடப்பும் கண்மமும். கண்மமும் அது என்னது? என்னது? நடப்பு அப்படின்னு சொன்னாலே மாயையும் கண்மமும் தான். நான் புரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டுத்தையும் எழுதியிருக்கிறேன்.
இந்த மா இருக்கு பாரு, இது வந்து மா மேல இருக்கிற புள்ளி. இப்ப மா இருக்கு பாத்தியா, இதுதான் எதுன்னு சொன்னா மறைப்பு என்று சொல்லக்கூடிய மலம், ஆணவ மலம். இந்த மலம் ஆணவ மலம். அது என்னது? மா. இப்ப ஓம்காரம் தான் எது? சிவய நம. ஓம்காரம் தான் எது? சிவய. இதைத்தான் நம்முடைய வள்ளுவர் பேசுகிறார். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக. எதற்கு? அப்பற்றை விளக்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக. பற்றற்றான் பற்றினை பற்றுக. எதுக்கு பற்றணும்? அப்பற்றை விளக்கு. அப்பற்றை விளக்கு. இப்ப யாரு பற்றணும்? உயிர்கள் தான் பற்றணும். உயிர்கள் தான் பற்றணும். எதை பற்றணும்? பற்றற்றான் பற்றினை. பற்றற்றான் பற்றினை. இயல்பாகவே பாசத்தை விட்டு நீங்கி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அந்த மறைப்பு ஆற்றலை, சிவபெருமானுடைய மறைப்பு ஆற்றலை பற்றுக. அத பற்றற்றான் பற்றுங்கிறது என்னன்னு சொன்னா சிவபெருமானுடைய மறைப்பு ஆற்றல். சிவபெருமானுடைய மறைப்பு ஆற்றல்ங்கிறது எது தெரியுமா? இப்ப நம்ம சாமி வந்து ரிஷபேஸ்வரரா, அங்க இருக்கக்கூடிய அம்மாள் யாரு? அனுபாம்பிகை. அனுபாம்பிகை. இந்த அனுபாம்பிகை தான் மறைப்பாற்றல். இந்த அனுபாம்பிகை தான் யாரு? மறைப்பாற்றல். இப்ப நாம எல்லாம் யாரையும் போய் பிடிச்சுக்கணும்னு சொன்னா அனுபாம்பிகையை தான் பறிச்சுக்கணும். ஏன்னா அதுதான் மறைப்பாற்றல். ஏன் சார் அனுபாம்பிகையை பற்றணும்னு சொன்னா அவங்க அருளை கொடுக்கறது இல்லை. அவங்க அருளை கொடுக்கறது இல்லை, அருளை காட்டுற. அருளை காட்டுற. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமா சொல்றேனே, சாமி கிட்ட போறோம். சாமி கிட்ட போய் வழிபாடு பண்ண உடனே அப்பா கிட்ட தான் போய் இது வேணும் அது வேணும் லிஸ்ட் போடுறோம். தாயே ஜெகதாம்பா, என்னை இப்படி எல்லாம் சோதிக்காத, இதை கொடு அதை கொடுன்னு யாருக்கிட்ட கேட்கணும்? அப்போ இறைவியாக இருக்கக்கூடிய அந்த திருமேனி தான் சிவபெருமானுடைய மறைப்பு சக்தி. என்ன சக்தி? மறைப்பு சக்தி. அந்த மறைப்பு சக்தி தான் நமக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து திருத்துறார். இந்த உலகத்துல வாழ வைத்து திருத்துறார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி 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 இந்த உயிரை பக்குவப்படுத்துறார், வளர்க்கிறார். போன பிறவில எப்படி இருந்தோம்னு தெரியாது, இந்த பிறவில ஐந்து சொல்லணும்னு வந்திருக்கிறோம் இல்லையா? இதுல உரைப்போடு இருந்துன்னு சொன்னா அவ என்ன பண்ணுவோம், அடுத்த பிறவில இன்னும் கொஞ்சம் மேலான நிலைக்கு கொண்டு போவான். அப்படி பிறவி தோறும் நம்மை வேதித்து வளர்த்தெடுத்த பெய்வளை யாரு? நம்முடைய மணிவாசகர் பாடுறாருல, வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி பாடியேலோ திரு எம்பாவை. 7ஆம் திருமுறை வரைக்கும் சக்தியை தனியா யாரும் பாடினதே கிடையாது. நீங்க பார்க்கலாம், 7 திருமுறையும் இறையை தனியா இங்கேயும் பாடிக்க மாட்டாங்க. 8ஆம் திருமுறையில தான் முதல்ல தனியா சக்தியை பாடுறார். யாரு? மணிவாசன். அதனாலதான் திருவெம்பாவைக்கு சக்தியை வியந்தது அப்படின்னு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. சக்தியை வியந்தது. ஏன் அந்த தலைப்பு கொடுத்தாங்கன்னா, இந்த பாட்டுல தான் சக்தியை தனியா சொல்றார். இந்த உயிராகிய எண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக பிறவி தோறும் படிப்படியா வளர்த்தெடுத்தவள், வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை. அந்த பாதத்தை நாம பாட 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 அவ என்ன பண்ணுவான்னு சொன்னா, பக்குவம் வந்த பிறகு அதே மறைப்பாற்றல் என்னவாகும்னு சொன்னா அருளாற்றலாக மாறும். அருளாற்றலாக மாறும். அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, பற்றற்றான் பற்றினை பற்றுக. பற்றற்றானாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் மறைப்பாற்றலை பற்றுக.
அப்படி பற்றினால் பைய 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 என்ன செய்வான்னு சொன்னா அப்பற்றை, எது ஆணவ மலப்பற்றை. இங்க அப்பற்றுங்கிறது என்னது? ஆணவ மலப்பற்று. அந்த ஆணவ மலப்பற்றை விடவர்க்கு, எதுக்கு பற்று சொல்றாரு? அப்பற்றை விடற்கு, அப்பற்றை விடற்கு. அப்ப ஆணவ மலப்பற்றை இந்த உயிர் விடணும்னு சொன்னா எதை பற்றி கொள்ளணும்? பற்றற்றான் பற்றினை பற்றுக, பற்றற்றான் பற்றினை பற்றுக. அப்போ அப்பற்றை விடற்கு பற்றற்றான் பற்றினை பற்றுக. ஆணவ மலப்பற்றை விடுவதற்கு பற்றற்றான் பற்றாக இருக்கக்கூடிய மறைப்பு ஆற்றலை பற்றுக, மறைப்பு சக்தியை பற்றுக. அப்படி பற்றினா இந்த உயிர் என்ன ஆகும்? ஆணவ மலம் நீங்கி பரம்பொருளோடு, அதுதான் இந்த 5 எழுத்துக்களுடைய நிலை. சரிங்களா? அப்போ வழிபாடு செய்கிறோம். எதை வழிபாடு செய்கிறோம்? இறை வழிபாடு செய்கிறோம். அதுதான் தெய்வம் சொல்றோம். இப்ப தெய்வங்கள் எத்தனை? இறைவன். இப்போ கடவுள் ஒருவன், தெய்வங்கள் பல. கடவுள் வேறு, தெய்வங்கள். கடவுள் வேறு, தெய்வங்கள். ஆனா நாம என்ன பண்றோம்னு சொன்னா கடவுளையும் தெய்வத்தின் மீது ஏற்றி நம்ம பொதுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கடவுளுக்கும் தெய்வத்துக்கும் வேறுபாடு உண்டு. தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும், கடவுள் பிறவான் பிறவான். அதனால்தான் தெய்வங்கள் சொல்றோம், கடவுள்கள் என்று சொல்றது இல்லை. கடவுள் கடந்தும் கலந்தும் இருப்பவன் கடவுள், கடந்தும் கலந்தும் இருப்பவன் கடவுள். அப்ப கடவுள் ஒருவன் தான், கடவுள் ஒருவன் தான். ஒன்று அவன் தானே, திருமூலர் சொல்றாரு. ஒன்று அவன் ஒருத்தன் தான் சார், கடவுள் ஒருவன் தான். புரியுதா? அப்போ கடவுள் ஒருவர், தெய்வங்கள் பல. அப்போ எப்படி சொல்லணும்னு சொன்னா பெருந்தெய்வம், பெருந்தெய்வம், குல தெய்வம், குல தெய்வம், அடி தெய்வம், சிறு தெய்வம், சிறு தெய்வம், தேய் தெய்வம், பெருந்தெய்வம், குலதெய்வம், சிறு தெய்வம், அதிதெய்வம், சிறு தெய்வம், பெருந்தெய்வம் சிவபெருமான். பெருந்தெய்வம் யாரு? சிவபெருமான். அதுக்கு அடுத்தது இது விட்டுடும், இது அப்புறம் பண்ணலாம். அதிதெய்வம், அதிதெய்வம் மும்மூர்த்திகளும் நவகோள்களும், மும்மூர்த்திகளும் நவகோள்களும், என் திசை காவலர்கள், இது எல்லாமே, இதெல்லாம் யாரு? அதிதெய்வங்கள். ஏன் மும்மூர்த்திகள், நவகோள்கள், நவகோள்கள், என் திசை காவலர், என் திசை காவலர். இதெல்லாம் எது? அதிதெய்வம். சிறு தெய்வம் மாரி, காட்டி, சூழி, கன்னியம்மா, பொன்னியம்மா, முக்காலத்தம்மா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா? அவங்க எல்லாம் யாரு? சிறு தெய்வம். அவங்க எல்லாம் யாரு? இந்த தலை வரைக்கும் இருக்கும் பத்தியா மூலஸ்தானத்துல, அதெல்லாம் சிறு தெய்வம். மாரி, காளி, சூழி,
எது ஒன்னாலும் வச்சுக்க. அவங்க ஊர்ல என்னென்ன பேர் இருக்குதோ அது எல்லாம் என்னது சிறு தெய்வங்கள். இதுதான் ஒரு மாரி காளி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் இருப்பாங்க. இது என்னதுன்னு சொன்னா சிறு தெய்வங்கள். அதுக்கப்புறம் பேய் தெய்வம், இருசி, காட்டேரி, முனிய, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இருசி, காட்டேரி, முனிய, அப்புறம் அந்த இது அந்த பக்கம் என்ன சொல்லுவாங்கல்ல தெய்வம் அங்க பக்கம் கருப்பை கருப்பை இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா இது என்ன தெய்வம் பேய் தெய்வம். இப்போ அவரவர்களுடைய குல தெய்வம் அவரவர்களுடைய குல தெய்வம் இதுல ஒன்னா இருக்கலாம் அல்லது இதுல ஒன்னா இருக்கலாம் இல்ல இதுல ஒன்னா இருக்கலாம். சிறு தெய்வத்துல ஒன்னாக குல தெய்வம் இருக்கலாம் அல்லது பேய் தெய்வத்துல சில பேருக்கு முனீஸ்வரன் குல தெய்வமா இருக்கும், சில பேருக்கு காட்டேரி குல தெய்வமா இருக்கலாம், சில பேருக்கு கருப்பண்ண சுவாமி குல தெய்வமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு பெருமாள் குல தெய்வமா இருப்பாங்க, மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய பெருமாள் குல தெய்வமா இருக்கும், சில பேருக்கு சிவபெருமானே குல தெய்வமா இருக்கும், சில பேருக்கு முருகனே குல தெய்வமா இருப்பாங்க. குலதெய்வம் என்பது வேறுபடும், அந்தந்த குலத்துக்கு ஏற்றார் வேறுபடும். அதனால்தான் அதை நான் குறிப்பிட்டு எழுதல. அவரவர்களுடைய குலத்துக்கு உரியது. இப்ப வாங்க, இது வழிபாட்டுக்குரியது, வழிபாட்டுக்குரிய தெய்வம். எது பெருந்தெய்வம். இது என்னது வழிபாட்டுக்குரியது. இது வணக்கத்திற்குரியது, வணக்கத்திற்குரியது, வணக்கத்திற்குரியவை. எது அதிதெய்வம். அதிதெய்வம் வணக்கத்திற்குரியவை. சிறு தெய்வமும் பேய் தெய்வமும் வணக்கத்திற்கும் உரியவை அல்ல, வணக்கத்துக்கும் உரியவை அல்ல. வணக்கத்துக்கும் உரியவை அல்ல. கவனமா கேட்கணும். ஆஃப்டர் லஞ்ச் உங்களுக்கு தான் கொஸ்டின். அப்ப பெருந்தெய்வம் சிவபெருமான், அதிதெய்வம் மும்மூர்த்திகளும் நவகோள்களும் எண்ணிசைக்காமலும், சிறு தெய்வம் மாரி காளி சூழி நீலிங்கிறதெல்லாம் சிறு தெய்வம். அடுத்தது பேய் தெய்வங்கிறது இருசி காட்டேரி முனியன் கருப்பன் இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா பேய் தெய்வங்கள். குலதெய்வம் என்பது சிறு தெய்வத்துல ஒன்றோ பேய் தெய்வத்துல ஒன்றோ அதிதெய்வத்துல ஒன்றோ அல்லது பெருந்தெய்வமாகவோ இருக்கலாம், அவரவருடைய குலத்துக்குரியது. இதுல வழிபாட்டுக்குரியது பெருந்தெய்வம் மட்டும்தான். அதிதெய்வங்கள் வணக்கத்திற்குரியன, வழிபாட்டுக்குரியன அல்ல. அதெல்லாம் நம்மளை விட மேலானவங்க, அதனால ஒரு வணக்கம் போடலாம், தப்பு இல்லை. ஆனா அவங்க தான் பரம்பொருள் சொல்லி என்ன பண்ண வேண்டியதில்லை, வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சிறு தெய்வங்கள் வணக்கத்திற்கும் உரியவை அல்ல. சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிறுநெறி சேராமே
நம்முடைய திருமுறையெல்லாம் பேசுல. அப்போ அந்த சிறு தெய்வங்களை, பேய் தெய்வங்களை நாம வணங்க வேண்டிய, வணக்கம் செலுத்த வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஒருவேளை இது குலதெய்வமாக இருக்குமேயானால், குலதெய்வமாக இருக்குமேயானால் சைவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு ஏற்புடையது. குலதெய்வ வழிபாடு ஏற்புடையது. விட்டு வருவேன், ஒதுக்கி போச்சு. குலதெய்வ வழிபாடு ஏற்புடையது யாருக்கு? சைவர்களுக்கு. அதனால அந்த குலதெய்வத்தை ஆண்டுக்கு ஒரு முறையோ இருமுறையோ நாம வழிபாடு செய்கின்ற போது குறைந்தபட்சம் ஆண்டுக்கு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அது நம்மளுக்கு ஏற்புடையது. அப்படி வழிபாடு செய்கின்ற போது அது சிறு தெய்வமாகவோ பேய் தெய்வமாகவோ நம்முடைய குலதெய்வம் அமைந்து விடுமே. ஆனால் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்கின்ற போது நாம பெருந்தெய்வ வழிபாடு எப்படி செய்கிறோமோ அதே முறையில் வழிபாடு செய்யணும். அதுதான் நான் திரும்ப சொல்றேன். நமக்கு எடுத்துட்டே அடியனுக்கு முனீஸ்வரன் தான் குலதெய்வம். அடியனுக்கு முனீஸ்வரன் தான் குல. எல்லாருக்கும் தெரியும் முனீஸ்வரனுக்கு முக்காவு கொடுக்கணும்னு வாங்க, முப்பூஜைன்னு சொல்லுவாங்க. இப்ப என்னுடைய பிள்ளைகளுக்கு முனீஸ்வரன் கோயில்ல போய் பெருமானுக்கு பண்ற மாதிரி எல்லா அபிஷேகத்தையும் பண்ணி படையல் போட்டு, எந்த காவும் கொடுக்கல, படையல் போட்டு அந்த மரத்தடியிலேயே சிகை நீக்கி காது குத்தியாச்சு. அங்கேயே மொட்டை அடிச்சு அங்கேயே வர வச்சு அங்கேயே காது குத்திட்டான். எல்லாரும் சொல்றாங்க இவன் செலவை போகுதுன்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டான்னு சொன்னா சொல்லிட்டு போறாங்க. சாமி கேட்குது, நாங்க நல்லாதான் இருக்கிறோம், ஒரு குறையும் கிடையாது. ஆகவே நம்முடைய வினைப்பயன் அந்த குளத்துல பிறந்துட்டோம். வழிபாடு செய்யும் போது பெருமானே அடுத்த ஒரு பிறவி இருந்தா அந்த பிறவியிலாவது உன்னையே குலதெய்வமாக கொள்ளுகின்ற குளத்துல என்னை பிறக்கவையே. குளம் கொடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை யாரு? நம்ம அப்பர் பெருமான். அவன் தானே குளம் கொடுக்கிறான். ஆகவே அந்த குலத்தை அடுத்த பிறவியிலாவது உன்னையே தெய்வமாக கொண்டிருக்கிற குலத்தை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணலாம். ஆகவே குலதெய்வ வழிபாடு நமக்கு உரியது. அது எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை பெருந்தெய்வத்துக்குரிய வழிபாடாகவே கருதி வழிபாடு செய்ய வேண்டும். இதுதான் வழிபாட்டுக்குரிய தெய்வங்கள், வழிபாட்டுக்குரிய தெய்வங்கள். இந்த ஆட்கள இப்படி செய்கின்ற போது நிறைவாக நமக்கு கிடைப்பது எதுன்னா வீடு பேரு. எது? வீடு பேரு. இப்ப நம்ம சைவ சித்தாந்தத்தை முடிச்சுட்டோம். எங்க தொடங்கி? 5 பொருள்களை தொடங்கி இப்ப நாம ஐம்பொருள்ல 5 பொருள்களுடைய தன்மைகளை பார்த்தாச்சு. விட வேண்டிய பொருள்கள் எது, விடுவதற்குரிய முறைகள் என்ன, பெற வேண்டிய பொருள் எது, எப்படி பெறுகிறோம், அதான் வீடு பெரு. விடுதலும் பெறுதலும், விடுதலும் பெறுதலும். விடுதலும் எது? அதுதான் வீடு. பெறுதல் இது என்னது? இதுக்கு இலக்கணத்துல முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் பேர். முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். விடுதல் விகுதி பெற்ற தொழிற்பெயர். விடு முதல் நிலை தொழிற்பெயர். வீடு முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். இலக்கணம் படிச்சு உங்களுக்கு நீங்க எல்லாம் ரொம்ப போட்டு படிச்சுங்க. ஆக வீடு பேரு, வீடு எதை விடுவது, எதை பெறுதல்? பாசத்தை விடுதல், பாசத்தை விடுதலும் பதியை பெறுதலும். பாசத்தை விடுதலும் பதியை பெறுதலும். இதுதான் சார் வீடு பேரு. இதுதான் என்னது? வீடு பேரு. அப்ப இந்த வீடு பேருத்தான் நாம என்ன சொல்றோம் சொன்னா மோட்சம் முக்தி என்றெல்லாம் பேசுறோம். மோட்சம் முக்தி என்றெல்லாம் பேசுகிறோம். அப்போ இந்த நிலையில
ஆணவமலப்பற்று நீங்கி ஆணவமலப்பற்று நீங்கி இருவெளி உப்பு ஏற்பட்டு சக்திபாதம் நிகழ்கின்ற போது இந்த ஆன்மா என்ன ஆகும் சொன்னா திருவருள் வயப்பட்டு நிற்கும். திருவருள் வயப்பட்டு நிற்கும். அப்படி வயப்பட்டு நிற்கின்ற நிலையில இந்த ஆன்மாவுடைய அந்த பாசம் முழுக்க நீங்கி நிற்கின்ற போது இறைவனுடைய திருவடியை அடைவது தான் எது? வீடு பேறு. அதுதான் என்னது? வீடு. இந்த வீடு பேறு என்று சொல்லக்கூடிய முத்தி, வீடு பேறு என்று சொல்லக்கூடிய முத்தி பதமுத்தி, பரமுத்தி. அது மூன்று வகையை சொல்லலாம். பரமுத்தி, அபரமுத்தி, அதுக்கு அடுத்தது பதமுத்தி. பதமுத்தி. இந்த சீவன் முத்தியும் சொல்லுவாங்க. ஜீவன் முத்தியும் எதுல சேர்ந்துடும் சொன்னா பரமுத்தில வந்துடும். சரிங்களா? இப்ப பதமுத்திங்கிறது மூன்று வகைப்படும். இது எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். சாலோகம், சாமீபம், சாரூபம். சாரூபம். இந்த மூன்றும் பதமுத்திகள். சாலோகம் என்பது சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாயத்துல நாமும் இருக்கின்ற முத்தி சாலோக முத்தி. சிவபெருமான் இருக்கின்ற கைலாயத்தில் இருக்கிற முத்தி என்ன முத்தி? சாலோக முத்தி. சான இணையாக அவன் இருக்கின்ற உலகத்துல நாம இருக்கின்ற முத்தி. சிவபெருமானுக்கு பக்கத்திலேயே இருக்கிற முத்தி சாமீப முத்தி. அவனுக்கு பூ தொண்டு செய்துக்கிட்டு அல்லது திருநீற்று கவலி தாங்கிக்கிட்டு அல்லது சாமரம் வீசிக்கிட்டு அவன் பக்கத்திலே நிற்கிற பத்தியா சாமீபம்னா பக்கத்துல அருகாமையில. அது என்ன முத்தி? சாமீப முத்தி. அவனை போன்ற உருவத்தோடு இருக்கிறது சாரூப முத்தி. யாரை போன்ற? முருகனை போன்றோ அல்லது சக்தியை போன்றோ அல்லது சிவத்தை போன்றோ அந்த உருவத்தோடு இருக்கிறது சாரூப முத்தி. சுந்தரன் எல்லாம் சாரூப முத்தி, சாரூபம். யாருன்னா சிவபெருமானை போலவே யார் இருப்பாரு? சுந்தரன். அப்ப சுந்தரன் பெருமான் எப்படி இருப்பான்னு சொன்னா சுந்தரனை பார்த்தோம்னா எப்படி இருப்பானோ அப்படிதான் யார் இருப்பான்? சிவபெருமான். முருகர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொன்னா நம்முடைய ஞானசம்பந்தர் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் முருகர் இருப்பார். ஏன்னா முருக சாரூபம் தான் யாரு? ஞானசம்பந்தர். ஆகவே இதெல்லாம் என்ன முத்தின்னு சொன்னா சாரூப முத்தி. இந்த மூன்றும் பதமுத்திகள். ஆமா, சாரூபம்னா அந்த வடிவத்தில் இருக்க, ரூபம்னா வடிவம். ரூபம்ங்கிறது உருவம் இல்லையா? சாமீபம்ங்கிறது அருகு. சாலோகம்ங்கிறது அந்த இடத்துல. அவன் இருக்கும் இடத்துல இருக்கிறது சாலோகம், அவனுக்கு அருகில இருக்கிறது சாமீபம், அவனாகவே இருக்கிறது அவன் வடிவத்திலே இருக்கிறது சாரூபம். இந்த மூன்று முத்திகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆன்மாக்களை சிவபெருமான் காரண காரியத்தோடு இந்த உலகத்துல திருப்பி இறக்கி விட்டுருவான். அப்படி இறங்கி வந்தவங்க தான் ஞான சம்பந்தரு, நாவுக்கரசர், வாகீச முனிவராக சாலோக புத்தியில இருந்தவர். நாவுக்கரசரு, சுந்தரரு, இவங்கெல்லாம் அப்படி இறங்கி வந்தவங்க தான். அப்படி இறங்கி வந்தவங்க யாரு? எதுக்காக? நம்மளை எல்லாம் வழிகாட்டுறதுக்காக, நமக்கு வழிகாட்டு. அப்ப பெருமான் என்ன செய்வான்னு சொன்னா ஆன்மாக்களுக்காக வழிகாட்டுவதற்கு இப்படிப்பட்ட ஆட்களை வச்சிருக்கிறான். எங்க? பதமுத்திலேயே வச்சிருக்கிறான். தேவைப்படும் போது இறக்கி விடுறான். அவங்க நமக்கு வழிகாட்டுவாங்க. நாயன்மார்களும் அப்படித்தான். ஆகவே இது பதமுத்தி.
இந்த பதமுத்திக்கு மேல இருக்கிறது இது பரமுத்தி. பரமுத்தி தான் சாயுச்சிய முத்தி. பரமுத்தி சாயுச்சிய முத்தி. இந்த சாயுச்சிய முத்திக்கு போனவங்க இங்க வரமாட்டாங்க, பிறவிக்கு வரமாட்டாங்க. பரமுத்தி அடைஞ்சவர்கள் எதுக்கு வரமாட்டாங்க? பிறவிக்கு வரமாட்டாங்க. இப்ப இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை இருக்கு பத்தியா, அதுதான் அபரமுத்தி. இதுக்கு இதுக்கும் இடைப்பட்ட நிலை இருக்கு இல்லையா? பரமுத்திக்கும் பதமுத்திக்கும் இடைப்பட்ட நிலை இருக்கிறது, அதுதான் என்னது? அபரமுத்தி. இதை நாம உணர்த்தக்கூடிய நிலையில இல்லை. அது என்ன, பெருமான் எவ்வளவு எந்த இடத்துல எவ்வளவு காலம் எப்படி வச்சிருப்பான்னு எல்லாம் தெரியாது. இதெல்லாம் அவங்க இந்த எல்லாமே அவனுடைய நிர்வாகத்தில் இருப்பது. இதை நாம உணர்த்துவதற்கு இப்படி நாம் உணர்த்த முடியுமே தவிர அபரமுத்தியை நம்மால எப்படி உணர்த்த முடியாது. ஏன்னா ரெண்டுக்கும் இடையில் நேரடியா பரத்துக்கு போயிடலாம், அல்லது சில அந்த மல வாசனையோடு கொஞ்சம் இருந்து மெதுவாகவும் போகலாம். அப்படி இருக்கும்போது அது என்னது? அபரமுத்தி. பரமுத்திக்கு பதமுத்திக்கு இடைப்பட்ட நிலை அபரமுத்தி. இது என்னதுன்னு சொன்னா வீடு வேறு. இது என்னது? வீடு வேறு. இப்ப இதுதான் அடிப்படை கொள்கைகள். இதுதான் அடிப்படை. இன்னும் நாம 36 தத்துவத்துக்கு போகல. ஒரு கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் போட்டுவோமா? எப்பன்னு தெரியல. ஏன்னா அப்பதான் நம்ம பாடத்தை நடத்த முடியும். இல்ல 3 ஆண்டு இல்லாத இது 2 ஆண்டு இல்லாம இதை விரிவுபடுத்தணும். சரி, இப்போ கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இது இந்த இடத்துல நாம ஒரு செய்திய சொல்லி இந்த அடிப்படை கோட்பாடுகளை நிறைவு செய்கிறோம். அதாவது நம்முடைய வள்ளல் பெருந்தகை ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடுகிறார். பகுதி தகுதி விகுதி என்னும் பாட்டில், பகுதி தகுதி விகுதி என்னும் பாட்டில் இகலில் இடையை இரட்டி, இகலில் இடையை இரட்டி தகவின் அரிச்சித்தால் முன்னாம், தகவின் அரிச்சித்தால் முன்னாம் அது கடையாம் கண்டீர் திரு சிற்சபையானை தேர்ந்து, திரு சிற்சபையானை தேர்ந்து அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு வெண்பா. பகுதி பகுதி தகுதி விகுதி என்னும் பாட்டில் இந்த சொல்லுல, இந்த சொற்கள்ல இகலில் இடையை இரட்டி, இகலில் இடையை இரட்டி. இந்த 3த்துல 2 இடையில இருக்கிற சொல்லியது கு. எத்தனை கூ இருக்குது? 3 கூ. இதை 2 ஆக்கணும்னா எத்தனை கூ ஆகும்? 3 2 3 2 2 டபுள் பண்ணணும். 3 2 6. அப்போ அருகு. எத்தனை கூ? அருகு. பகுதி தகுதி விகுதி இதுல இகலில் மாறுபடாமல் இடையை இரட்டி நடுவில் இருக்கக்கூடிய பூவை 2 மடங்காக்கி, அப்ப நடுவில் இருக்கிற 3 பூவை 2 மடங்காக்குனா என்ன ஆகும்? அருகு. திருச்சிற்சபையானை, திருச்சிற்றம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய யாரு? அம்பலக்கூத்தனை தகவின் அர்ச்சித்தால், முறையாக அர்ச்சித்தால், எதை கொண்டு? அருகு கொண்டு அர்ச்சித்தால். அருகுங்கிறது என்னது? அருகு. அப்போ அருகு கொண்டு திரு சிற்சபையானை முறைப்படி அர்ச்சித்தால் முன்னாம், என்னது? முன்னாம். அப்படி அர்ச்சனை செய்வதனால நமக்கு எது கிடைக்கும் தெரியுமா? முன்னாடி இருக்கிறது கிடைக்குமா? முன்னாடி என்ன இருக்குது? பதவி. ஓகே, முன்னாம் என்ன இருக்குது? பதவி. அது என்ன சார் பதவி அப்படின்னு சொன்னா, அது கடையாம் கண்டீர். அது கடையாம் கண்டீர். கடைசியில் என்ன சார் இருக்குது? தீ. 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 எத்தனை தீ சார் இருக்குது?
முத்தி. வள்ளலார் சொன்னாரு, வள்ளலாரு பாடிய. புரியுதுங்களா? அப்போ என்னங்க, அதுக்குதான் பெருமா, அதுக்குதான் பெருமா நீங்க அமைச்சிருக்காங்க. பகுதி தகுதி விகுதி என்னும் பாட்டில் இகழில் இடையை இரட்டி தகவின் அரிச்சித்தால் முன்னாம் அது கடையாம் கண்டீர் திரு சிற்சபையானை தேர்ந்து. கொண்டு கூட்டுகின்ற போது பகுதி தகுதி விகுதி என்னும் பாட்டில் இகழில் இடையை இரட்டி திரு சிற்சபையானை தேர்ந்து தகவின் அரிச்சித்தால் முன்னாம் அது கடையாம் கண்டீர். அப்போ அருகு கொண்டு சிற்றம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கூத்த பெருமானை அர்ச்சித்தால், முறைப்படி அர்ச்சித்தால் நமக்கு பதவி கிட்டும். என்ன சார் பதவி கிடைக்கும் சொன்னா, முத்தியாகி பதவி கிடைக்கும். இப்ப அடிப்படை செய்திகளை முடிச்சுட்டுமா? என்னங்க, இந்த பாட்டு வேணுமா? நான் அனுப்புறேன். எனக்கு பாடம் போகாது, வேற ஒன்றும் இல்லை, பாடம் போகாது. நான் பிறகு அனுப்புறேன், நான் குரூப்ல அனுப்பிச்சு விட்டேன். போன வகுப்புல நடந்திருக்க வேண்டிய பாடம் இந்த வகுப்புல 4 நாள் போயாச்சு. 36 தத்துவம். அது நம்ம சித்தாந்த உலகத்துல ஒரு பழமொழி உண்டு, ஒரு சொலவடை உண்டு. தத்துவ விளக்கம் தலையை சுத்தம், தத்துவ விளக்கம் தலையை சுத்தம். ஏன்னா அப்படிதான் இருக்கும். அதனால தான் இவ்வளவு கடகால் போட வேண்டியதா இருக்கு. நேரா சொல்லாத, ஏன் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு சொன்னா தயார்படுத்துறோம், அதுக்கப்புறம் தான் அதுகிட்ட போக முடியும். ஆகவே இந்த மாயாகாரியம் என்று சொல்லுகின்ற வகையில நமக்கு இந்த தத்துவ விளக்கத்தை நாம பார்க்க போகிறோம். மாயா மல உண்மை. ஐயா முசாமி ஐயா, கொஞ்சம் வரீங்களா? கூட 2 பேர் முடியும். எங்க கட்ட போறீங்க? எதுல கட்ட போறீங்க? ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஏதாவது ஒரு போர்டு ஒரு பகுதி விட்டுட்டு ஐயா இதுக்கும் முறையா அந்த அருகுல சிற்றம்பலத்தான பதிவு கிடைக்கும். முதல் நடு எழுத்து நீங்க இருக்கா? கரெக்டா போதும். அப்படியே கட்டு, அப்படியே கட்டு ரமணா, அதிலே கட்டிட எல்லாருக்கும். போதும் போதும். மேல ஏதாவது இருக்கா? கடைசி இங்க எடுத்துட்டு வந்து எல்லாரும் கொடுத்துட்டு பாத்துலாம் விடுங்க. இல்ல விடுங்க, பாத்துலாம். அங்க நிக்க வேண்டாம், ரொம்ப நேரம் ஆகும். விட்டுருங்க விட்டுருங்க.
காலையிலே ஆணி அது கண்ணு ஃபோன் பண்ண இதோ வரேன் தான் 2 வாரமாக சொல்லியிருந்தேன். ஃபோன் பண்ணேன் கந்தசாமி ரெக்கார்ட் ஆகுது. எல்லாரும் அந்த குழுவில் ஒரு செய்தியை அனுப்பியிருப்பேன். ஒரு நேர்த்திக்கும் முந்த நேரத்துக்கும் அனுப்பியிருக்கிறேன். ஒளியரசுன்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, கேள்விப்பட்டிருக்கு, நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? ஒளியரசுடைய கூட பிறந்த அண்ணன் அருளரசு. அவர் பேரு அருளரசு. அருளரசு அடியனுக்கு நெருங்கிய நண்பர். இருவரும் அந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த வெட்டுவானத்துல சந்திச்சோம். சிவராத்திரி அன்னைக்கு அப்போ வெட்டுவானத்துல சிவராத்திரி முடிச்சுட்டு எங்க ஐயா செல்வநாதன் ஐயா அவரோட கார்ல போனார். அவர் சென்னைக்கு போவார். இவர் ஆற்காடு வரைக்கும் போயிட்டு அங்கே இறங்கிட்டார் எங்க ஐயா. நானும் என்னுடைய துணைவியார் இருந்ததுனால நாங்கள் 2 பேரும் பஸ்ஸில் புறப்பட்டு போனோம். இப்போ எங்கள் செல்வநாதன் ஐயா அவரிடத்துல கேட்டிருக்கிறார், அருளரசுகிட்ட, இந்த தத்துவத்துக்கு தத்துவ சொற்கள் இருக்கு இல்லையா, 36 தத்துவங்களுக்கும் சொல்லு இருக்கு இல்லையா, நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் தமிழ் சொற்கள், அதை பற்றி ஏதாவது இருக்கா அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய குருநாதர் குலசை ராமநாதன் பண்டிதர் ராமநாதன் ஐயா, அவர் சித்தாந்த பூஷணம், அவரு இவருக்கு குருநாதர். அவர் இதை பண்ணியிருக்கிறாரு, தமிழ் படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சென்னைக்கு போன உடனே என்ன பண்ணாருன்னு சொன்னா, இந்த வாட்ஸ்அப்ல 3 நாள் அதை முதல்ல சுத்த மாயா போகணும், அதுக்கடுத்து அசுத்த மாயா, அதுக்கடுத்தது பிரகிருதி மாயா போகணும். இதெல்லாம் தனித்தனியா ஒரு 3 நாளா போட்டார், இந்த வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தார். அதைத்தான் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அந்த வார்த்தை தத்துவம் என்ற சொல்லை அவர் மெய் என்று சொல்லி தமிழ் சொல்லாட்சியை வைத்து அவரு பண்ணியிருக்கார். இப்ப நாம அந்த சொற்களுக்கு போக போறதில்லை, அதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு நாம சாதாரணமா தான் பார்க்க போறோம். ஆனா உங்களுக்கு அந்த தகவலை அனுப்பி இருக்குன்றதுக்காக நான் இதை சொல்றேன், நீங்க அதை பாருங்க. புரியுதுங்களா? சரி, தத் பிரிச்சும் சொன்னா தத் கூட்டல் துவம், தத்து கூட்டல் துவம், 2 சொற்களுடைய கூட்டு தான் இந்த தத்துவம். தத்து அப்படின்னு சொன்னா உள்ளது, துவம் என்று சொன்னால் தன்மை, உள்ளதாம் தன்மை, உள்ளதாம் தன்மை, உள்ளதாம் தன்மைங்கிறது தான் உண்மை. உண்மை என்பது தான் மெய்மை. அப்ப தத்துவம் என்று சொன்னால் மெய், தத்துவம் என்று சொன்னால் மெய். இப்போ உண்மை, இந்த உண்மை என்ற சொல்லிருக்குது, இதுக்கு எதிர் சொல் என்னது? பொய்மை. அப்போ உண்மை என்பது இயல்பாக இருப்பது, நிலையாக இருப்பது. பொய்மை என்பது நிலையில்லாதது, நிலையற்றது, அது நிலையற்றது. இப்போ நாம கண்ணால காணுகின்ற இந்த உடம்பு, இந்த உலகம், உலகத்தில் இருக்கிற பொருள்கள், இது எல்லாமே
காரண நிலையில். என்ன நிலையில்? காரண நிலையில். காரண நிலைனா மூல நிலையில. அது என்றும் உள்ள உண்மை பொருள். என்றும் உள்ள உண்மை பொருள், நிலையான. காரிய நிலையில, காரிய நிலையில தோன்றி நின்று ஒடுங்கும் பொருள். தோன்றி நின்று ஒடுங்கும் பொருள். அப்ப காரண நிலையில என்றும் உள்ள பொருள், காரிய நிலையில தோன்றி நின்று ஒடுங்கும் பொருள். இது இந்த தத்துவம். தத்துவம் என்பது காரண நிலையில நிலையான பொருள், காரிய நிலையில தோன்றி நின்று ஒடுங்கும் பொருள். தோன்றி நின்று ஒடுங்கும் பொருள். இந்த தத்துவம் என்பது தான் தோன்றி நின்றும் ஒடுங்கும் பொருள்களாகிய இந்த உடம்பு, உலகம் எல்லாமே. இதற்கு காரண நிலை என்பது அதுதான் மாயை. அதான் என்னது? மாயை. அந்த காரண நிலையில் இருக்கிற நிலையான பொருள், என்றும் உள்ள பொருள் இருக்கிறது. அதுதான் என்ன பொருளே? மாயை. இந்த மாயையிலிருந்து தோன்றிய பொருள்கள் தான், மாயையிலிருந்து தோன்றிய பொருள்கள் தான் மாயா காரியங்கள். மாயா காரியங்கள். மாயா காரியங்கள். இந்த மாயா காரியங்கள் என்பது எது? எவையெல்லாம் மாயா காரியங்கள் அப்படின்னு சொன்னா, உடம்பு, கருவிகள், உலகம், அனுபவிக்கும் பொருட்கள். அனுபவ பொருட்கள். அனுபவ பொருள்கள். அனுபவ பொருள்கள் இல்லையா? இந்த உடம்பு தான் கணு, கருவிகள் தான் கரணம், உலகம் தான் புவனம், அனுபவ பொருள் தான் போகம். இது தமிழ் சொல்லு, இது வட சொல்லு. தமிழ்ல உடம்பு, வடமொழியில கணு. தமிழ்ல கருவிகள், வடமொழியில கரணம். தமிழ்ல உலகம், வடமொழியில புவனம். தமிழ்ல அனுபவ பொருள்கள், அது போகம். என்னது? போகம். இந்த நாலு தான் மாயையிலிருந்து தோன்றிய காரிய பொருள்கள், மாயா காரியங்கள். இந்த மாயா காரியத்துக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா மாயேயம். அது மாயேயம். மாயேயம் என்றாலும் மாயா காரியம் என்றாலும் ஒன்றே. மாயேயம் என்றாலும் மாயா காரியம் என்றாலும் ஒன்றே. இப்போ கடவுள் உண்மையை ஏற்றுக்கொள்ளாத, கடவுள் உண்மையை ஏற்றுக்கொள்ளாத சமணம் முதலான மதங்கள் இந்த உலகம் முதலான பொருள்கள் எல்லாம் யாராலும் படைக்கப்பட்டவை அல்ல, அது இன்று போல் என்றும் உள்ள பொருள்கள் என்று சொல்லுகிறார். உலகத்தையோ அல்லது உடம்பையோ யாரும் படைக்கவில்லை, அது இன்று போல் என்றும் உள்ள பொருள்கள் என்று
கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் சொல்லுகின்ற விட்டு விட்டு வருது, என்ன பிரச்சனை? கடவுள் மறுப்பு கொள்கை தான் வச்சிருக்கேன். சொல்லுகின்ற வாதம். பேட்டரி அதெல்லாம் அது யாராலும் படைக்கப்படவில்லை என்று போல் என்று உள்ள பொருள் எப்படின்னு சொன்னா, அது நம்முடைய அறிவுக்கு ஒவ்வாததாக இருக்கிறது. அறிவுக்கு ஒவ்வாததாக இருக்கிறது. இல்லை, பேட்டரி கரெக்டாக இருக்கா? லிங்க் சார்ஜர் கரெக்ட். அப்போ இந்த கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் சொல்லுகின்ற இந்த வாதம் இது ஏற்புடையதாக இல்லை. இந்த உடம்பு ஒரே மாதிரி இருக்கா? இல்லதானே, மாறிடுச்சு. இல்ல, உலகம் இந்த சக்கரம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இருக்கா? அப்ப இது ஒரே மாதிரி இன்று போல் என்றும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல நாம நம்முடைய அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த சமண மதத்து துறவி ஒருவரோடு ஒரு 2 மணி நேரம் நான் பேசினேன். ஷோலிங்கர்ல ஒரு அன்பர், நமக்கு நெருங்கிய அன்பர், அவருடைய பிள்ளைகள்லாம் என்கிட்ட தான் படிச்சாங்க. ஒரு ஜெயின் ஜவுளி கடை வச்சிருக்காரு, நகை கடையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு. அவர்களுடைய உறவு முறை சகோதரி ஒருத்தர் அவங்க துறவி ஆயிட்டாங்க சமணத்துல. நல்ல வெல் எஜுகேட்டட். அவங்க குடும்பத்திலேயே அதிகமா படிச்சவங்க அவங்க தான். அவங்க என்ன பண்ணாங்க, துறவி ஆயிட்டாங்க. நான் இவர்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், இந்த இவர் இப்ப எல்லா சாமி, நம்ம சாமி எல்லாம் நிறைய கும்பிடுவாங்க அவங்க. நான் சொல்லுவேன், சமணர்களுடைய கொள்கை நாத்திகம் என்று நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். கடவுள் இல்லை என்று சொல்லுவதுதான் சமண மதத்தினுடைய கொள்கை என்று நான் இப்ப எல்லா வகுப்புலயும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். உள்ளபடியே உங்க மதத்து கொள்கை நாத்திகம் தானா? இல்ல நாங்க படிச்ச அல்லது கேட்ட அந்த செய்தியில வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோமா? அப்ப நீங்க நாத்திகன்னு சொன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லும் போது அப்புறம் நீங்க என்ன அருக தேவன் அப்படி இப்படின்லாம் சொல்லி அது ஒரு வழிபாடா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சமணர்களுக்கு வழிபாட்டு கூடன்னு சொல்லி இப்ப இங்க கட்டி வச்சிருக்கிறீங்க ஷோலிங்கர்ல, இல்லையா? அப்ப அதெல்லாம் இருக்கும்போது இப்போ நீங்களும் கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் தானே, அப்புறம் எப்படி நாத்திகன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டேன். அவருக்கு சரியான விளக்கம் சொல்ல தெரியல. அவர் என்ன பண்ணாரு, என் தங்கச்சி ஒருத்தர் இந்த மாதிரி துறவி ஆயிருக்காங்க, அவங்க கிட்ட அவங்க இந்த பக்கம் இங்க வரும்போது நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன், நீங்க அவர்கிட்ட பேசுனீங்கன்னா விளக்கம் கிடைக்கும். அது இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை அவங்க அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. வந்த போது இவர் என்னை தேடி வந்திருக்காரு. அப்ப நான் வந்தவாசி வகுப்புக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் மறுநாள் வந்த உடனே சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஜெயின் ஸ்டோர்கார் வந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஐயா இந்த மாதிரி எங்க தங்கச்சி வந்திருக்கிறாங்க, நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அவங்க சந்தேகம் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு. சார் மேல அதுக்குன்னு அவங்க தனியா ஒரு அறை ஒதுக்கி வச்சிருந்தாங்க இந்த துறவிகள்லாம் தங்கறதுக்காக. நான் அவங்க கிட்ட போன ரொம்ப நேரம் பேசுறேன். அப்படி பேசுனதுல ஒரு அந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, நாம இறைவனுக்கு ஏற்றி கற்பிக்கின்ற எல்லா குணங்களையும் அவர்கள் உயிருக்கு ஏற்றி கற்பிக்கிறார்கள். உயிருக்கு. இதுதான் ரெண்டுத்துக்கு உள்ள வேறுபாடு. நாம இறைவனுக்கு என் குணம் சொல்றோம், அவர்கள் உயிர்களுக்கு என் குணம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். உயிர்களுக்கு என் குணம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆக உயிர்கள் தான் இறைநிலையை உடையதே தவிர இறைவன் என்று தனியாக ஒன்று இல்லை. இறைவன் என்று தனியாக ஒன்று இல்லை. அதுதான் அவங்களுடைய கோட்பாடு. அதான் அவங்க கிட்ட பேசினதுல இருந்து அந்த மதத்தை பற்றி நாம தெரிந்து கொண்ட செய்தி.
இப்ப நாம சொல்லுகின்ற 8 குணங்களையும் அவர்களுக்கு விளக்குகின்ற போது இது எல்லாம் எங்க மதத்திலும் இருக்கிறது, ஆனா இதெல்லாம் இறைவனுக்கு கிடையாது, ஆன்மாக்களுக்கு, ஆத்மாக்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இறைவன் இறைவன் என்று தனியா கிடையாது, இந்த ஆத்மா தான் இறைவன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில தான் அது கடவுள் மறுப்பு கொள்கை உடையது என்று நம்முடைய சாத்திர அறிஞர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாம் இந்த உலகம் என்ன இன்று போல் என்றும் உள்ளது, யாரும் இது படைக்கப்பட்டது அல்ல என்று சொல்கிறார்கள். ஆனா நம்முடைய சித்தாந்த சாத்திரம் மட்டும்தான் கடவுள் உண்மையை நிறுவுகின்ற நம்முடைய சித்தாந்த கொள்கை மட்டும்தான் இந்த உலகம் என்ற ஒரு பொருள் இறைவனால் படைக்கப்பட்டது, இறைவனால் படைக்கப்பட்டது. எதற்காக படைக்கப்பட்டது என்று சொன்னால், அறியாமையில் மூழ்கி கிடக்கின்ற இந்த உயிர்களை அதிலிருந்து மீட்டெடுத்து அறிவு விளக்கம் கொடுத்து, அறிவு விளக்கம் பெறச் செய்து அந்த அறியாமையை நீக்கி கொண்டு அறிவு பொருளோடு சேர வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்த அற்புதமான கருவிகள் தான் எது? இந்த மாயாகாரியம் என்கிற கருவிகள். இந்த உலகம், உடம்பு, கருவிகளும் உலக பொருள்களும் என்று நம்முடைய சித்தாந்தம் பேசுகிறது. அப்போ இந்த மாயை என்பது யாருடைய பொருள் அப்படின்னு சொன்னா, சிவபெருமானுடைய பரிகிரக சக்தி. அதுக்கு என்ன பேரு? பரிகிரக சக்தி. இது வட சொல்லு. தமிழ்ல வைப்பு ஆற்றல், வைப்பு ஆற்றல். சிவபெருமானுக்கு அனுகிரக சக்தி, திரோதான சக்தின்னு சொல்றோம் இல்லையா? அனுகிரக சக்தின்னா என்ன? அருளாற்றல். திரோதான சக்தின்னா என்ன? மறைப்பு ஆற்றல். அதே போல அவனுடைய பரிகிரக சக்தி அப்படின்னா வைப்பு ஆற்றல். என்ன ஆற்றல்? வைப்பு ஆற்றல். அந்த வைப்பு ஆற்றல் எதுன்னு சொன்னா மாயை. எது? மாயை. இது அவனுக்கு உரியது. யாருக்குரியது? இறைவனுக்குரிய, அவனுடைய சொந்த பொருள், அவனுடைய சொந்த பொருள். வைப்பு ஆற்றலுக்கும் மற்ற மறைப்பாற்றலுக்கும் அருளாற்றலுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொன்னா, இந்த வைப்பு ஆற்றல், இந்த வைப்பு ஆற்றல் தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்துகின்ற ஆற்றல், தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்துகின்ற ஆற்றல். இந்த பேனா என்னுடைய சட்டை பையில் இருக்குது, இல்ல எல்லா நேரத்திலும் இது பயன்படாது. எழுதும் போது என்ன பண்றோம்? எடுத்து எழுதுறோம், திருப்பி மூடி என்ன பண்றோம்? சட்டை பையில வச்சுக்கிறோம். அப்ப இந்த பேனா என்னுடைய வைப்பு ஆற்றல், வைப்பு சக்தி. இப்ப சிவபெருமானுடைய வைப்பு சக்தி மாயை. இந்த உயிர்களுக்காக உலகத்தை படைக்கணும்னு நினைக்கும் போது அதை எடுத்து அதை கொண்டு படைச்சு கொடுப்பான். வேண்டாம் இந்த உலகத்தை ஒடுக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் போது மொத்தமா ஒடுக்கி என்ன பண்றோம்? தன்னுடைய சட்டப்பையில வச்சுக்குவோம். யாரு? சிவபெருமான். அப்போ இது அவனுடைய சொந்த பொருள், அவனுடைய சொந்த பொருள். சிவபெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா வள்ளல் என்று பெயர். சிவபெருமானுக்கு என்ன பேரு? வள்ளல் என்று பெயர். அதுவும் என்ன வள்ளல் அப்படின்னு சொன்னா திருமூலர் சொல்லுகிறார், ஒப்பிலி வள்ளல். என்னது? ஒப்பிலி வள்ளல் சொல்றாரு இல்லையா? ஒப்பிலி வள்ளலை ஊழி முதற்பனை எப்பரிசாயனும் ஏத்துமின், ஏற்றினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே என்று பேசுகிறார். அப்போ ஒப்பிலி வள்ளலாக இருக்கக்கூடிய அவனுக்கு இணையான வள்ளல் உலகத்துல யாருமே கிடையாது. அதனால்தான் ஒப்பிலி வள்ளல் சொல்றோம். வள்ளல்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வரையாது கொடுக்கிறவன் தான் வள்ளல். வரையாது
கொடுப்பவன் தான் இது வள்ளல். அப்போ கொடுப்பதற்கென்று ஒரு இலக்கணம் இருக்கிறது, கொடுப்பதற்கென்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. அது என்ன சார் இலக்கணம் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொந்த பொருளில் இருந்து கொடுக்கணும், வசூல் பண்ணி கொடுக்க கூடாது. அது தன்னுடைய சொந்த பொருளை கொடுக்கணும், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கணும். இவ்வளவுதான் என்னால முடியும்னு சொல்லி நிறுத்தக்கூடாது. தேவையான அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், குறையாது கொடுத்தல். அதுக்கு அடுத்தது என்னென்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கணும், என்னென்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது எதையும் கைமாறு கருதாமல் கொடுக்கணும், எதையும் கைமாறு கருதாமல் கொடுக்கணும். அப்போ தன்னுடைய சொந்த பொருளிலிருந்து கொடுக்கணும், எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கணும், என்னென்ன தேவையோ அதை கொடுக்கணும். அடுத்தது கைமாறு கருதாமல் கொடுக்கணும், கைமாறு கருதாமல் கொடுக்கணும். இப்ப இதுதான் எதுக்குரிய தகுதி இலக்கணம், வள்ளலுக்குரிய இலக்கணம், வள்ளலுக்குரிய இலக்கணம். இந்த இலக்கணத்தின் அடிப்படையில பார்த்து சொன்னா உலகத்திலேயே ஒப்பிலி வள்ளல் அவன் தான். ஏன்னா நமக்கு தேவை என்ன என்பதை உணர்ந்து, நமக்கு தேவை என்ன என்பதை உணர்ந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுத்துக்கிட்டான். அதே மாதிரி அவன் எதையும் எதிர்பார்த்து கொடுக்கல, எதையும் எதிர்பார்த்து கொடுக்கல. நாம பூசை பண்ணுவோம், அபிஷேகம் பண்ணுவோம்னு எதிர்பார்த்தா நமக்கு கொடுக்கறான் இல்ல, அவனை திட்டுபவனுக்கு கூட கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். யார திட்டுபவனுக்கு? சாமியே இல்லைன்னு சொல்லி சாமியை திட்டுறான் பத்தியா, அவனுக்கும் தான் சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆகவே அவன் யாருக்கு என்னென்ன தேவையோ, எவ்வளவு தேவையோ, எவ்வளவு நாளுக்கு தேவையோ எதையும் எதிர்பாராமல் கொடுப்பவன், அதுவும் சொந்த பொருளிலிருந்து கொடுக்கக்கூடியவன். அதனால்தான் சிவபெருமான் ஒருவன் தான் வள்ளல், சிவபெருமான் ஒருவன் தான் வள்ளல். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பொருள் எதுன்னு சொன்னா அதுதான் மாயா காரியம், மாயா காரியங்கள். அதாவது உடம்பு, கருவி, உலகம், உலகத்தில் நாம் அனுபவிக்கின்ற பொருள்கள். இந்த பொருள்களை எங்கிருந்து எடுத்து கொடுக்கிறான் சொன்னா தன்னுடைய சொந்த பொருளாக இருக்கக்கூடிய மாயையிலிருந்து எடுத்து கொடுக்கின்றான். அப்படி எடுத்து கொடுக்கின்ற போது எப்படி சார் எடுத்து கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா 36 36 36 பகுத்து கொடுக்கின்றான். எது எடுத்தாலும் 36, உலகமா 36, உடம்பா 36, உலகத்துல நாம் அனுபவிக்கிற பொருளா அதுவும் 36. இப்படி பகுத்து 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 கொடுப்பதனால் அவனுக்கு பகவன் என்று பெயர். பகுத்து பகுத்து கொடுப்பதனால் பகு அன், இது உடம்படுமை புணர்ச்சியில பகவன் என்று வரும். பகுத்து கொடுப்பவன், அப்படி பகுத்து கொடுப்பவன் தான் யாரு? பகவன். இன்னொரு விதத்துல சொல்லணும் சொன்னா இப்படி 36 36 அறுத்து 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 கொடுப்பதனால அவனுக்கு அரவன் என்று பெயர். அவனுக்கு என்ன பெயரு? எல்லாமே காரண பெயர் தான். அரவன் 36 36 அறுத்து கொடுப்பதனால அரவன், பகுத்து கொடுப்பதனால பகவன். எப்படி எல்லாம் ரெண்டும் ஒரு பொருள் தான். அரவன் என்றாலும் பகவன் என்றாலும் ஒரு பொருள் தான். இது யாரை குறிக்கக்கூடியது? சிவபெருமானை குறிக்கக்கூடியது. நான் இன்னும் தத்துவத்துக்கு போகல, எல்லாம் சாப்பாட்டு மேல இருக்கு சிந்தனை, புரியுதுங்களா? ஆகையினால நாம நம்ம இந்த
என்னது அறிமுகம் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அறிமுகம் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்ப போயிட்டு நாம தத்துவத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, மண்டையில ஏறாது. ஆகவே இப்படி இந்த 36 36ஆக பகுத்து கொடுக்கக்கூடிய அந்த பெருமான் அனாதி நிலையில இருந்து, எங்கிருந்து? அனாதி நிலையில இருந்து இறங்கி ஆதி நிலைக்கு வந்து பகுத்து கொடுப்பதனால அவன் ஆதி பகவன். வழங்குதுங்களா? தமிழ் சொல்லு பாரு எவ்வளவு ஆழம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் அந்த இதுல எல்லாம் குறிப்பு இதெல்லாம் எழுதல, அதெல்லாம் அப்படியே உணர்த்த வந்துகிட்டு இருக்கிறது செய்திகள். அனாதியில இருந்து நமக்காக இறங்கி வர்றது ஆதி நிலை. அத நாம இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம விளக்கத்தப்ப சொல்ற. இப்போ ஆதின்னா தொடக்கம், அனாதின்னா என்ன? தொடக்கம் இல்லாததுன்னு அர்த்தம். அப்ப சிவபெருமான் பரத்துல இருக்கிறான். எங்க? இந்த 36 தத்துவங்களையும் கடந்து நாம ஒரு படம் போட்டு காட்டணும் இல்லையா? இந்த அம்மையார் வந்து இது கொடுத்துருக்காங்க பாரு, இதுல இருக்கா இந்த வட்டத்துக்குள்ள பறம் இருக்கா? இந்த பறங்கிறது நாம சும்மா வட்டம் போட்டு காட்டி இருக்கிறோம். இந்த பறம் தான் எல்லாத்துக்கும் மேல, இதுதான் என்னது? எல்லாத்துக்கும் மேல. புரிஞ்சுங்களா? அப்போ இங்க இருக்கக்கூடியவன் நமக்காக கீழே அங்க இருக்கும் போது அவன் அனாதி இல்லையா? அங்க இருக்கும் போது அவன் என்னது? அனாதி சிவன் பேரு. நமக்கு கீழே இறங்கி வர்றதுனால அவனுக்கு ஆதி சிவன் பேரு. என்ன சிவன் பேரு? ஆதி சிவன் பேரு. அப்ப அனாதியில இருக்கும் போது அவனால கொடுக்க முடியாது, அனாதியில இருக்கும் போது கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும்? நம்முடைய நிலைக்கு அவன் கீழே இறங்கி வர்றான், நம்முடைய நிலைக்கு கீழே இறங்கி வர்றான். இறங்கி வந்து தான் நமக்கு கொடுக்கிறான். புரியுதுங்களா? அப்போ அனாதியில இருந்த பெருமான் ஆதி நிலைக்கு இறங்கி வந்து இப்படி 36 36ஆக பகுத்து கொடுப்பதனால அவன் ஆதி பகவன், அவன் ஆதி பகவன் சொல்றாரு இல்லையா? திருவள்ளுவர் அதானே சொல்றாரு, ஆதி பகவன் முதற்றியே உலகு, ஆதி பகவன் முதற்றியே உலகு. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஆதி பகவன் யாருன்னு இப்ப புரியுதுங்களா? அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆமா, ஆதி என்பது வள்ளுவருடைய அம்மா, பகவன் என்பது வள்ளுவருடைய அப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? நமக்கெல்லாம் அம்மா அப்பா யாருன்னு சொன்னா ஆதி பகவன் தான். யாரு? பகவன் தான். புரியுதுங்களா? ஆகவே இந்த ஆதியாக இறங்கி அனாதியிலிருந்து ஆதி நிலைக்கு இறங்கி நமக்காக பகுத்து கொடுத்ததனால அவனுக்கு என்ன பேரு? ஆதி பகவன். 1330 குறட்பாக்கள் இருக்கிறதே, அந்த 1330 குறட்பாக்களாகிய அந்த பெட்டிக்கு சாவி எதுன்னா இந்த முதல் குறள் தான். அதுதான் சாவி, அதுதான் என்னது? சாவி. அதனால அந்த முதல் திருக்குறளுக்கு என்ன பேருன்னு சொன்னா திருக்குறளின் திறவுகோல். திருக்குறளின் திறவுகோல் என்னது? சாவி. திருக்குறள் என்பது பெட்டி, அந்த பெட்டியை திறக்கிற சாவி எதுன்னு சொன்னா முதல் குறள். என்ன அந்த முதல் குறள் பொருள்னு சொன்னா என்ன அர்த்தம்? அறம். இதான உணர்த்துது. எல்லாருக்கும் கொடுக்கணும், கொடுக்கணுங்கிறத உணர்த்து தானே தருமா, அதுதானே அறம். ஆகவே அறத்தை வலியுறுத்துவது தான் திருக்குறள், அறத்தை வலியுறுத்துவதுதான் திருக்குறள். 1330 குறளையும் பொருள் எடுத்துட்டோம்னா அந்த பொருளை நுணுகி 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 ஆய்ந்து உள்ள போட்டோம்னா உள்ள இருக்கக்கூடிய கருத்து அறம் செய்கிற கருத்து தான் முடியும். அடுத்தவர்களுக்கு கொடு என்கிற கருத்துல தான் முடியும். எந்த திருக்குறள் எடுத்துக்கிட்டாலும் அதை நுணுக்கமாக நுணுகி நுணுகி போகின்ற போது. ஆகவே அந்த 1330 குறளும் அறத்தை போற்றுவது, அறம் செய்க, பிறருக்கு கொடுக்க, அதை கொடுக்கிறவன் யாருன்னு சொன்னா பெருமான்.
கொடுத்தவன் யாருன்னா, கொடுக்கிறவன் யாருன்னா, கொடுக்க போகிறவன் யாருன்னு சொன்னா அவன் தான். யாரு? அதனாலதான் அந்த முதல் குறள் திருக்குறளின் திறவுகோல், திருக்குறளின் திறவுகோல். ஆதி பகவன் யாருன்னு சொல்லி பார்த்தோம். அவன் எப்படி நமக்கு பகுத்து கொடுக்கிறாங்கிறத